வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. அது நம்ம யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நிகழ்ந்த காலம், நிகழும் காலம், நிகழப்போகும் காலம் மூணுமே நீங்க பழைய மாதிரி இல்லாம புது வருஷன்ல சொன்னாலும் நிகழ்ந்த காலம், நிகழும் காலம், நிகழப்போகும் காலம் மூணு காலத்துக்குமே தெர் ஆர் சம் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கு. அது நாம என்ன பண்றோம், நிகழ்ந்த காலத்தை விட்டுறோம், நிகழப்போகும் காலத்தை விட்டுறோம், நிகழ்காலத்தை மட்டும் பார்க்குறோம். அப்போ நான் இதில் ரொம்ப நல்லவனா இருக்கேன், எனக்கு ஏன் கெட்டது நடக்குது? நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், எனக்கு ஏன் கெட்டது நடக்குது? அவன் ரொம்ப கெட்டவனாவே இருக்கான், அவனுக்கு ஏன் நல்லது நடக்குது? அவன் ரொம்ப ரொம்ப காலிலேருந்து நைட் வரைக்கும் முழுக்க அநியாயமே பண்ணிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கானா? ஏன் தெரியல, புரியல. அது யாரும் சரியா சொல்லவும் இல்லை, யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டேன்றாங்க. பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணமோ அதுதான் இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்தது. சில எக்ஸப்ஷனல் கேஸில் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறோமோ அது இப்போ உடனே வரும். அது எக்ஸப்ஷனல் கேஸ். அது வந்து 1000ல் 1 லட்சத்தில் ஒரு கேஸ், 2 கேஸ் மட்டும்தான் இப்போ நடக்கிறதுக்கு இப்போவே வரும். அது ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம், கிளாஸ்லையும் பேசியிருக்கோம். அது சஞ்சித கர்மாவில் இருக்கிற சில குட் கர்மா பேட் கர்மாவுடைய பேலன்ஸை பொறுத்து சில டைமில் அது மாறும். அது கர்மிக்கலாம் அது. ஆனால் பெரும்பாலும் 99.99% பாஸ்ட் தான். இப்போ என்ன பண்ணுறோமோ இதுதான் அடுத்த லைஃப். ஸோ அதனால தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு, அது இப்போ பேசி ஆக போகிறது இல்லை. அதுக்கு என்ன ரெமெடின்றதை பார்க்கணும். நேற்று வந்து திருமணம் ஆகாத கேஸ், அதாவது வந்து மேரேஜ் ஆகலை, இல்லை மேரேஜ் ஆகிட்டு டைவர்ஸில் இருக்கிறாங்க. இந்த 2 கேஸ் மட்டும் நேற்று ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹீலிங் பண்ணோம். மொத்தம் 48 பேர் செலக்ட் பண்ணி, நம்ம குரூப்பில் 48 பேர் செலக்ட் பண்ணி, அந்த 48 பேருக்கு ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. மேரேஜ் ஆகலை அல்ல மேரேஜ் ஆகி டைவர்ஸில் இருக்கிறாங்க. இந்த 2 கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று எல்லாமே கிளியர் வாங்கிச்சு. 48 பேரும் கிளியர் வாங்கிச்சில் பார்த்து சிதர்களோட எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி சில அது நம்ம இதில் லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, கழிப்பு கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கழிப்பு கடிக்கிற ப்ராசஸ் நேற்று முடிஞ்சு. நேற்று ஃபுல்லாக முன்ன நாள் நைட் ஆரம்பித்து காலைல அரௌண்டு ஒரு 8-9 வரைக்கும், 9 ஆயிடுச்சு, 9 வரைக்கும் அது கண்டினியூஸாக ப்ராசஸ் போச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு தான் சில ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு குளிக்க வேண்டியதாக இருந்ததுதான். அதனால தான் காலைல கிளாஸ் கருமில் மன்னிக்கணும். காரணம் வந்து இதுதான், அந்த கழிப்பு கழிக்கிறது அப்படின்றது வந்து அந்த ப்ராசஸ் முடிக்கும் போது எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. கிளியர் பண்ணுறோம் நான் சிதர்களும் பண்ணுறாங்க வந்துக்கிட்டே இருக்கு. பண்ணுறோம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியாக அதை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிளாஸ்க்கு வர முடியும். கிளாஸ்க்கு வந்து அது ப்ராசஸ் கட் ஆகிடும். ஸோ அதனால் பரவாயில்ல, கிளாஸ் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிஞ்சு அரௌண்ட் 8:30, 9 o'clock ஆகிடுச்சு காலையில். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த ஒர்க்குக்கு நான் போக வேண்டியது. ஸோ அதனால தான் கிளாஸ் கருமில் மன்னிக்கணும். அதாவது ஏன் வந்து இது நடக்குது, காரணம் ஒன்றுன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக நீங்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகலைன்னா ஜென்ரலாக பரிகாரம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம். ஒரு 7-8 பரிகாரம் சொல்லலாம், அதுக்குள்ளே தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த 7-8 பரிகாரத்துக்குள்ளே மேலே இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அன்னதானம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அன்னதானம் பண்ணுறது, இன்னும் யாராவது அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது, இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது சேரிட்டி பண்ணுறது. இது 3-4 தான். இன்னொரு 2-3 சேர்த்துக்கலாம். பட் நேற்று காரணம் பார்த்தா 48 பேரில் கிட்டத்தட்ட 44 பேருக்கு வந்து என்டையர் டிஃப்ரெண்ட் ரீசனாக இருக்குது. ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் அதே காரணமாக வருது. ஒரு 2 ஜோடியாக பார்த்தோம்னா ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் வந்து ஒரே காரணம் வருது ஒழிய, மற்றபடி 44 பேருக்கு வந்து என்டையர் டிஃப்ரெண்ட் ரீசன். அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், டைவர்ஸ் ஆகி இருக்கிறதுக்கும், அந்த கருத்து வேறுபாடுக்கு வந்து பிரியறதுக்கும் காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சேம் ரீசன் அப்படியே இருக்குன்னு சொல்ல 4 பேருக்கு மட்டும்தான் சேம் ரீசன், 2 மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே டிஃப்ரெண்ட். பாஸ்ட் லைஃப்ல உள்ள போய் பார்த்தோம்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுதான் நல்லா என்ன தெரியுது, ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரே சொல்யூஷன் இல்லை, டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்.
அப்ப என் மகனுக்கு கல்யாணம் ஆகலை, மகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த 4-5 காரணத்திலேயே சுத்திட்டு இருந்தா அந்த ரியல் ரீசன் அப்படியே தானே இருக்கா? எப்படி கல்யாணம் ஆகும்? எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்வோம்? கணவன் மனைவி டைவர்ஸ் தான் ஆகும். சேர்ந்து வாழ முடியும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்காது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணி நம்ம ஃபார்முலா கொண்டு வரோம்னா, தனித்தனி கர்மா தனித்தனி பிரச்சனைகளை உருவாக்குது. ஒருத்தருக்கும் தனித்தனி கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஒரே காரணம் கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு கல்யாணம் ஆகலை, இன்னொரு காரணம் இருக்கு. காரணங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் டைவர்ஸ்க்கும் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அது பார்க்க பார்க்க ஒரு கதையும் எடுத்தா சினிமா ஓடும், 100 நாள் 300 நாள் கூட ஓடும். இந்த சீரியல் எடுத்தா 2 வருஷம் 3 வருஷம் கூட ஓட்டலாம். ஒரு கதையும் எடுத்தா சினிமா கதையா போட்டோம்னா சினிமா ஓடும், 100 நாள் 200 நாள் ஓடும். அது எதில் போட்டாலும் ஓடிடின்றாங்க, ஏதோ சினிமா தியேட்டர்ன்றாங்க, எது போட்டாலும். பட் சீரியல் எடுத்தாலும் வருஷக்கணக்கில் ஓடும். அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ அதாவது மக்கள் எவ்வளோ அறியாமலே இருக்காங்கன்னு தெரிய வேண்டியது நேற்று. மக்கள் எவ்வளோ அறியாமலே இருக்கிறாங்க. அப்படியே சித்தர்கள் வந்து அப்படியே தெளிவாக பிடிச்சி எல்லாம் போடணும்னு ஒன்று ஒரு கேஸை எடுத்து பண்ணணும். அப்போ என்ன தெரியும்? நாம யூனிக். மற்றவர்கள் நாம் மாறுபட்டவர்கள். அவன் ஒன்று செய்யறான், அதே மாதிரி நாம செய்யறோம். பட் நமக்குன்னு வாங்கிட்டு வந்த வரம் வேற. சப்ப அதுக்குள்ள விஷயங்கள் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த 4-5 தவிர வேற யாரும் போல. சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சேரிட்டி யாருமே பண்ணல. பட் பண்றவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, யாருடைய கர்மா கிளியர் ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகுமோ அவங்கள தவிர மற்றவங்களை கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்க வீட்டுக்கு போய் பொருளை கொடுக்கணும், டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கார மற்ற வீட்டுக்கு டெலிவரி அனுப்பிச்சிருக்கிறீங்க, ராங் அட்ரஸ் போட்டு. புரியுதுங்களா? ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போறீங்க, அவன் டெலிவரி கொடுக்குறான், டெலிவரி அட்ரஸ் நீங்க கொடுக்குறீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தா அவன் கரெக்டாக உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுப்பான். ஆனா நீங்க அவங்க கொடுக்கறது ராங் அட்ரஸ் கொடுக்குறீங்க, ராங் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தப்பா போயிட்டு இருக்கு. அப்ப என் வீட்டுக்கு அரிசி பருப்பு வரல, என் வீட்டுக்கு ப்ரொவிஷன் வரல, நான் மெடிக்கல் ஸ்டோரா இல்லை ப்ரொவிஷனல் ஸ்டோரா, எந்த ஸ்டோர்லயோ நான் ஒன்று போய் ஆர்டர் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்து மெடிசன் வந்து சேரல, வீட்டுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதான் நேற்று கதையில நடந்தது. இது நம்ம மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம், கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம், கேசியுமே எடுக்க சொல்லியிருக்கிறோம். பட் யாரும் ப்ராப்பரா மெடிடேஷன் பண்றது யாரும் சரியா பண்ணல. பண்ணி இருந்தா என்ன காசு பண்ணணும், என்ன காரணம் கரெக்டா அவங்களுக்கே காட்டி கொடுத்துருக்கோம். யாருமே பண்ணல, ப்ராப்பராகவே பண்ணல. பண்றாங்க, அது நம்ம கரெக்டுன்னு 100% கரெக்டுன்னு சொல்ல முடியும், தப்பா பண்றாங்க. இப்போ எப்படி பண்ணணும் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும் போல. நேற்று நடந்த அந்த ரிப்போர்ட்ஸ்ல, இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் ப்ராப்பராக கிறிஸ்டலை யூஸ் பண்ணவில்லை, யாரும் ப்ராப்பராக கேசியுமே சரியா யூஸ் பண்ணவில்லை அப்படின்னு ரிப்போர்ட் வருது. நேற்று ப்ராப்பரா யாரும் வந்து ப்ராப்பரா கிறிஸ்டல் யோகாவும் பண்ணல, கிறிஸ்டல் மெடிடேஷனும் பண்ணல. சும்மா நினைக்கணும் இது நடக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ப்ராப்பராக யாரும் சேரிட்டியும் பண்ணல, இறைக்கட்டளைகளை யாரும் சரியா ஃபாலோ பண்ணல. எனக்கு இது பண்ணணும், கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை வந்துடணும், எனக்கு கல்யாணம் பொண்ணு வந்துடணும், எனக்கு இது பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து தரணும், டைவர்ஸ் நடக்கக்கூடாது, இல்லை டைவர்ஸ் ஆனவங்க சேர்ந்து வாழணும். இப்படி அப்படி ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை கொடுத்துட்றாங்க. பட் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு உண்டான விஷயம் இங்க பண்றாங்க, யாருமே பண்ணல. ஒருத்தர் கூட தேரல, இன்னைக்கு ஒருத்தர் கூட தேரல. 48 பேர்ல ஒருத்தர் கூட தேரல. எல்லாமே நாட் சாட்டிஸ்ஃபைடு தான் டிக் அடிக்கிறாங்க. ஒருத்தர் கூட நாட் சாட்டிஸ்ஃபைடு. 48 பேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஒருத்தர் கூட பர்ஃபெக்டா பண்றாங்கன்னு சொல்லல, அதிலே குறைகள் இருக்கு. சரி, என்ன பண்றதுன்னு ஏதாவது பண்ணணும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம அந்த மாத இதழ் வெளியிட போறோம் இல்லையா, இந்த மாத இதழில் இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து பொண்ணு வேணும், இல்லை மாப்பிள்ளை வேணும், ஏதோ ஒன்று. பட் உங்க கம்யூனிட்டியில வேணும், உங்க கம்யூனிட்டி இல்லாத வேணும், அது உங்களுடைய சாய்ஸ். அது பட் மேட்ரிமோனியில் ஆடு கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடு வந்து நீங்க ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. நீங்க போட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல, உங்க சௌகரியமா. பட் மேட்ரிமோனியல் ஆடு யாரு ஃபாரின்ல இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி. இப்போ ஒரு தடவை தான் சொல்லணும், திருப்பி சொல்லக்கூடாது. ஒரு தடவைக்கு மேலே சொல்ல எனக்கு அனுமதி இல்லை. முன்னையாவது 3 டைம் சொல்லுவேன், இப்போ அனுமதி இல்லை. ஒரு தடவை தான் சொல்லணும், அதுவோட சரி. அதுக்கு மேலே திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணால் எனக்கு பனிஷ்மெண்ட் வருது. ஏன் எங்களை மீறி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு வருது. அதனால எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி நீங்க பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சொன்னா பிடிச்சிக்கோங்க.
அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ரிப்பீட் பண்ண மாதிரி வச்சுக்காதீங்க. எனக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, வேண்டாம் பனிஷ்மெண்ட் எனக்கு வருது, நான் பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு நல்லதானே பண்ண வரேன் நான், எனக்கு பனிஷ்மெண்ட் வர விடலாமா? நீங்கள் வர விடக்கூடாதுல்ல ப்ளீஸ். அதனால் ஏன் பொண்ணு விட்டாராக இருந்தாலும் சரி, மார்க் விட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு மேட்ரிமோனியில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை ஒரு கல்யாண புரோக்கர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அந்த மேட்டரை டைப் பண்ணி எழுதி அனுப்பிச்சுடுங்க. அப்படி உங்களால் எழுத முடியலன்னா ஆஃபீஸ் சொல்ல அவங்க எழுதிக்குவாங்க. மேக்ஸிமம் உங்களால் எழுத முடியும், வாட்ஸ்அப் அனுப்ப முடியும்னா அனுப்பிச்சி விடுங்க. என்னென்ன முடியும் பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்க, ஆஃபீஸில் எழுதிக்குவாங்க. எழுதி இந்த மேகசினில் அது போடணும். போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கில் இருக்கிற ஆடுக்கு அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க. ஏதோ வகையில் நடக்கும். அவங்க ஃப்ரீயாக டிவைன் எனர்ஜி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து அதை பயன்படுத்துங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட், இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ விதின் 1 வீக்குள்ள, மேக்ஸிமம் 1 வீக் தான் டைம். இன்னிலிருந்து 7 days, இன்னிலிருந்து 7 days எண்ணிக்கோங்க. இன்னிலிருந்து 7 நாள், இன்னைக்கு தேதி 7ன்னு நினைக்கிறேன் இல்லையா? 7 14ஆம் தேதிக்குள்ளே வந்து சேரணும். அதுக்கு பிறகு நாட் என்டர்டைன். சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சித்தர்கள் நம்ம உலகத்துக்கு மட்டும் பொதுவானவர்கள் இல்லை, அவங்க எல்லா உலகங்களும் பார்க்குறவங்க. நிறைய உலகங்களுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி பூமி நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பூமி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பூமியில் நிறைய மக்கள் இருக்காங்க, ஒன்றும் யாரும் போய் பார்க்கல. இங்கே இருக்கிற நிலவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டேன், நான் 7 உலக ஆள போகிறேன்னு மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கிற நிலவுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் அப்படி கூப்பிட்டு வரும். அப்படியே என்னன்னு கேட்டால் குரல் கேட்கும். இறைவன் படைப்பில் அப்படி நமக்கு கிலோமீட்டர் கணக்கில் ரொம்ப தூரம். பட் நாம இப்படி வாடா அம்மா வாமா இப்படி அப்படின்னா எப்படி குரல் கேட்கும்? நம்ம ஓன் வாய்ஸ், குரலை உயர்த்தி கூட இல்லை, சாதாரண வாய்ஸ் கேட்டால் எப்படி கேட்கும்? அந்த மாதிரி கடவுளுக்கு அப்படி இங்கே இருக்கிற நிலவுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன போல உண்டா, எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் டெவலப் ஆச்சுன்னு கிடக்கிறோம். இன்னும் இது மாதிரி நிறைய பூமிக்கு, இன்னும் ஒரு பூமிக்கும் போன பாடு இல்லை, இன்னொரு பூமிக்கு போய் அங்கே இருக்கிற மனிதர்களோட பார்த்த பாடு இல்லை. இதுக்கே மனுஷன் போடுற ஆட்டம் தாங்க முடியல. முன்ன அந்த மாதிரிலாம் போட்டால் என்ன ஆகும்? மனிதன் 7 உலகம் ஆட போகிறான்னு பாட்டு வேற ஒருத்தர் எழுதிக்கிறாரு, ஒரு பாசிவா எழுதிக்கிறாரு. ஒரு உலகம் ஆடும்போதே குடிச்சவர் பண்ணிட்டுக்கிறோம். 7 உலகம் ஆடுவோம், என்ன ஆகும்? போன இடம்லாம் வழங்காது, காடு வைக்கிற இடம்லாம் வழங்காது. மனுஷன் எங்கே காடு வச்சாலும் இந்த இடம் வழங்காது. அப்படிதான் 7 உலகம் எங்கே போய் ஆடுது? ஒரு உலகத்துக்கே இங்கே நட்டுன்னு கிடக்குது. 7 உலகம் போய் எங்கே போய் ஆடுது? எல்லாம் 7 உலகம் அப்படின்னா மேலே 7 கீழே 7. சகோதரர் பிரசாத் சார் கூட இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு. திருமடர் 7 உலகங்களை ரெஃபர் பண்ணி போட்டிருக்காரு. அந்த கோட் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு, வாட்ஸ்அப்பில் பார்த்து இப்போ காலையில் பார்த்து. 7 உலகங்கள் அப்படின்னா பூமிக்கு மேலே 7 உலகங்கள், மேலே கீழே உலகம். 7 7 14 உலகங்கள், 14 உலகங்கள் 14. அது 7 2ஆக போயிருக்கேன். அவர் 7 உலகம்னு சொல்றாரு, 7 உலகங்கள் அவர் 7 சொல்றாரு. 7ன்னா 7 மேலே 7 கீழே. ஆமாம், நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி 7 மேலே இருக்குது 7 கீழே இருக்குது இல்லை. பட் வெங்காயம் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது, அது புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7ன்னா 7 மேலே இருக்குது சார், 7 கீழே இருக்குது சார் அப்படின்னு. அது 7 உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. வெங்காயத்துக்குள்ள உரிச்சா இப்படி வரும், அந்த மாதிரி வரும். அதில் 7 பாசிட்டிவ் உலகங்கள், 7 நெகட்டிவ் உலகங்கள். 7 பாசிட்டிவ் உலகங்கள், 7 நெகட்டிவ் உலகங்கள். சரி, நெகட்டிவ் பற்றி திரும்ப பேசலை, பாசிட்டிவ் மட்டும் பேசியிருக்கிறார். பாசிட்டிவ் மட்டும் எப்படி சக்தி சிவம் சொல்கிறோமோ, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோமோ, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், புரோட்டான் நடுவில் வருது, நியூட்ரான் நடுவில் வருது, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்கிறோம் இல்லையா? அந்த நியூட்ரான் நடுவில் வரும், ரைட் லெஃப்ட். அந்த எலக்ட்ரான் புரோட்டான் 2 வச்சுக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இது மாதிரி 2 பிரித்து வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்காக 7 உலகங்கள், நெகட்டிவ்காக 7 உலகங்கள். அந்த பாசிட்டிவாக இருக்கிற உலகங்கள்லாம் மேல் உலகங்கள் சொல்லுவாங்க, மேல் உலகங்கள் சொல்லுவாங்க. நெகட்டிவாக இருக்கிற உலகங்கள்லாம் பாதாள உலகங்கள் சொல்லுவாங்க. அது 1 by 1 கீழே இருக்கும். இமேஜினரிக்காக நாம் போட்டுக்கிறோம். பட் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்குது. ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படியே வெங்காயம் மாதிரி ஊட்டி ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்குது. அதான் உண்மை. அது போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், பார்க்காதவங்க மேலே இருக்குது. நானும் அப்படிதான் நினச்சிருந்தேன். கண்ணயோகி எனக்கு அதை காட்டி கொடுக்குற வரைக்கும் நானும் அப்படிதான் மேலே இருக்கும் போல இருக்கு, இப்படிதான் கீழே இருக்கும் போல இருக்கு நானும் நினச்சேன். அது கண்ணயோகி அதை விளக்கி புரிச்சு அஸ்ட்ரல் பாடியில் போய் அஸ்ட்ரல் பாடி கூப்பிட்டு போய் அதை காட்டி கொடுக்கும்போது தான் தெரியுது, எல்லாம் ஒரே உலகத்துக்குள்ளேயே எப்படி சுற்றி இருக்குதுப்பா, தனித்தனியே இல்லைப்பா. அது உள்ள போய் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும். கண்ணயோகி தான் அதை கரெக்டாக காட்டி கொடுத்து ப்ரூவ் பண்ணி விட்டார். ஸோ அந்த பாசிட்டிவான உலகங்கள் 7 உலகம் பற்றி திருமணம் சொல்லியிருக்காரு. நெகட்டிவ் பற்றி அவர் பேசலை. பெரும்பாலும் சித்தர்கள் மகான்கள்லாம் அவங்க நெகட்டிவ் பற்றி பேச மாட்டாங்க, நெகட்டிவ் தாட் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவ் பற்றி அவங்க மனசில் கூட நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் நினைச்சாலே அது நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால என்றைக்குமே நெகட்டிவாக இது பண்ண மாட்டாங்க.
இன்னைக்கு அன்சில் பாசிட்டிவ் மட்டும் 7 விடணும். ஸோ இப்போ அந்த மேரேஜ் ஆகலை அப்படின்னும் போது யாருமே ப்ராப்பராக பண்ணலை. அது ப்ராப்பராக பண்ணாததுக்காக என்ன பண்ணலான்னு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது நம்ம கைட் பண்ணுவோம். பட் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேட்ரிமோனியல் ஆட் என்ன கொடுப்பீங்களோ நல்லா ஒரு திருப்பி சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அதை கரெக்டாக இது பண்ணி போட்டோ அனுப்பலாம். உங்கள் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், அவங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, உங்கள் சாய்ஸ் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. அதை பார்த்து என்ன செய்யணுமோ முடிச்சு எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுனா பண்ணி கொடுப்போம், நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அதை பொறுத்து தான். இந்த மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க புரோக்கர் கமிஷன் எதுவும் கேட்கல. சித்தர்களோ முனிவர்களோ யோகிகளோ டாக்டர் இளங்கோவோ இறைவனோ யாரும் வந்து உங்கள்கிட்ட கமிஷன் கொடுங்க, புரோக்கர் கமிஷன் கொடுங்க, எவ்வளோ நகை போகிறீங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க, எவ்வளோ வரதட்சணை கொடுங்க அதை பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு நாங்களாம் யாருமே கேட்கல. நல்லா மைண்டை வச்சுக்கோ. நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட கேட்கல. டிவைன் எனர்ஜி கொடுக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கர்மாவை போக்குறது, உங்கள் பாக்கை போடுறது நீங்கள் பண்ணணும். மோரோவர் இந்த பிளாக்கேஜஸ் நேற்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அவங்க திருமணம் ஆகாததுக்கு காரணமாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை பொண்ணுங்க, மணமகன் மணமகள், இவங்க காரணமா இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் காரணமா இருக்கிறாங்க. தாத்தா பாட்டியும் காரணமா இருக்காங்க. சில கேஸ்ல கூட பிறந்தவங்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா தான் இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது ஆச்சரியம் இன்னும் அதிகமாச்சு நேற்று. சம்பந்தப்பட்ட மணமகன் மணமகள் காரணமா இருக்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் காரணமா இருக்காங்க, தாத்தா பாட்டி அம்மா சைட்லையும் அப்பா சைட்லையும் இவங்களும் காரணமா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்களும் காரணமா இருக்கிறாங்க. சில கேஸ்ல அதர் ரிலேட்டிவ்ஸ், இன்னும் கொஞ்சம் அடுத்த செகண்ட் லெவல் செகண்ட் ரவுண்ட் ரிலேட்டிவ்ஸ் காரணமா இருக்கிறாங்க. ஆக முதல்ல கூட்டுக்காரமா தான். எல்லாமே அவங்கவுங்க ஷேர் இருக்கு. ஒரு மேரேஜ் நடக்கலைன்னா 100% ஒருத்தரே இல்லை. அது இல்லாம எனக்கு 20%, உனக்கு 30%, எனக்கு 20, டோட்டல் 100 அப்படி வச்சுக்கலாம். எனக்கு 50, உனக்கு 40, அது 10, டோட்டல் 100. ஸோ எனக்கு 30, உனக்கு 20, உனக்கு 10, அப்படி எப்படி பார்த்தாலும் அந்த குரூப்ல ஃபேமிலி எல்லாமே சேர்த்து 100% வருது நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் கர்மா? அப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்க்கு, ஒரு கல்யாணம் ஆகல, ஒரு லேடிக்கு கல்யாணம் ஆகல, தாய் மாமன் கிட்டது நெகட்டிவ் எனர்ஜி வருது. தாய் மாமாவுடைய நெகட்டிவ் எனர்ஜி இங்க வந்து பிளாக் ஆகுது. எல்லாமே நீங்க எங்க சுத்தி கடிச்சு வந்தாலும் கடைசியில் தான் நம்ம கர்மா தான். அது நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. சம்பந்தப்பட்ட மணமகன் சம்பந்தப்பட்ட மாமகள் அவங்களுடைய கர்மா தான். பட் இந்த கர்மா எப்படியெல்லாம் எக்ஸிபிட் ஆகுது, எப்படியெல்லாம் வெளியில அதாவது எக்ஸிபிட் பண்ணுது, நிறைவேற்றுது அப்படின்னா இதுல இவங்க எல்லாம் ரோல் வராங்க. அப்ப அவங்களெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. அப்போ தாய் மாமனால கல்யாணம் நிக்குது, தாய் மாமனால கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு நிக்குது, தாய் மாமனால ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்கல, தாய் மாமனால ஒரு டைவர்ஸ் ஆயிருக்குது அப்படின்ற ரீசன் உள்ள டெரைவ் பண்ணும்போது நம்ம தாய் மாமனுக்கு ஒரு சொல்லக்கூடாது. அதாவது நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தடங்கள் ஏற்படுகின்ற விஷயங்கள்ல அவங்களுடைய பங்கும் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அந்த மாதிரி ஒரு தாய் மாமன் வர மாதிரி நீங்க கர்மாவை கொண்டு வந்திருக்கிறீங்க. இங்க சொல்லும்போது நீங்க உடனே அடுத்தவங்களை கை காட்ட போயிடக்கூடாது. அப்பா நீ தான் காரணம், அம்மா நீ தான் காரணம், தாத்தா நீ தான் காரணம், பாட்டி நீ தான் காரணம், இப்படி அடுத்தவங்களை கையை காட்டக்கூடாது. அதுதான் நம்ம மற்றவங்க செய்யற தப்பு. நாம அந்த தப்பு செய்யக்கூடாது. கர்மா இன்ஜினியரிங் பாருங்க, அந்த தப்பை நாம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்குனாலும் அதுக்கு முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், இது கெட்டது நடக்குனாலும் முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான். இந்த கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மற்றவங்க வராங்க. அப்பா வராரு, அம்மா வராரு, தாத்தா அம்மா வகையில தாத்தா பாட்டி வராங்க, அப்பா வகையில தாத்தா பாட்டி வராங்க, மற்ற கூட பிறந்தவங்க வராங்க, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தாய் மாமா வராரு. இவங்கெல்லாம் அவங்கவுங்க பங்கு கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. பட் பேசிக் பிள்ளையார் சொல்லி போறது நீங்க தான். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வராங்க. இப்போ சில கேஸ்ல அவங்க பரிகாரம் பண்ணணும்னு வருது. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது கிளியர்வான்ஸ்ல பார்த்தோம். இது மாதிரி ஒரு இருக்கு, இதுக்காக இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 30 to 40% அவங்க ரெடி. சொன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு, ஆனா நீங்களும் வரணும், நீங்களும் பரிகாரம் பண்ணணும், நீங்களும் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி வருது. பட் 60% அவங்க வரமாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. இதெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை, இதுக்காக எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க எங்களையும் லிங்க் பண்ணிட்டாதீங்க, யாரோ டாக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக உட்காந்து எங்களெல்லாம் வந்து பரிகாரத்தை கூப்பிடாதீங்க, எங்களெல்லாம் செய்றீங்க, நாங்களாம் அது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மனநிலை இருக்கிறாங்கன்றது ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். 60% எல்லாம் உறவு தான்.
எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, எப்போ பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க, எப்போ மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போறீங்க, எப்போ எல்லாம் பார்த்து சென்னை போறீங்க, உரிமையா அன்பா கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி அன்பா பாசம் கேட்குற மாதிரி இருக்கும். நீயும் கொஞ்சம் காரணமாக தான் இருக்கிற, நீ கொஞ்சம் பரிகாரம் பண்ணு, நீ வந்து பண்ணு, அதான் நானே கூட செலவு பண்ணி நீ வந்து பண்ணா பின்னாடி அடிப்பாங்க, பேக் அடிப்பாங்க. நேற்று 2-3 டைம் ரிவர்ஸ் சர்ச் ஒரு 8 கேஸ் பார்த்தோம். அடிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியுமில்ல, சிதறல் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அது மாதிரி பார்த்தா ஒரு 60% அப்படி பேக் அடிச்சிருவாங்க. 40% ஓகே. அவங்க தான் நல்லா விசாரிக்கிறாங்க. உனக்கு அப்படியா, என்ன என்ன கூப்பிடு, எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க, எப்போ கல்யாண விருந்து அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்பாங்க. நாமளும் நினைச்சு ரொம்ப ரொம்ப அன்பாக்குறாங்க கூட, பாசமாக பிள்ளை கல்யாணம் ஆகுது அவ்வளோ ஆர்வமாக்குறாங்க. அவங்கள போய் இந்த பரிகாரம் பண்ணோம், கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் நீங்க வரணும், நீங்க கொஞ்சம் செய்யணுமா, நீங்க செஞ்சுதான் கரெக்ட் ஆகுமான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. 60 பேர் ரிவர்ஸ் அடிச்சிடுவாங்க. 6 பேர், தட் இஸ் 10க்கு 6 பேர், 100க்கு 60 பேர் ரிவர்ஸ் அடிச்சிடுவாங்க. இதுதான் உண்மையான வரவு. இதை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காம வரவுன்னு உருகிட்டுக்கிறோம் நாம. அவ்வளோ உருகுறோம் வரவுன்னு. 60% நேற்று ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பண்ண கூட வரமாட்டாங்க. அப்படி எப்படி சொல்லி ஜாலி பண்ணி ஏதாவது சொல்லி ஒதுங்கிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? நீங்க என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிட்டாங்க என்கிட்ட. சரி நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க, உங்க விஷயம் நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்கன்ட்டு போயிட்டாங்க. நேற்று அதை பத்தி அதோட முடிச்சிட்டாங்க, 9 முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிலாம் இருக்கு, பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அது ரீசன் பார்த்தா டிஃப்ரெண்டான ரீசன்ஸ் இருக்கு. ஒரு மன்னர், அந்த காலத்துல மன்னர்கள் தானே, அரசன் இருக்கிறாரு. அரசன் இருக்கிற வரைக்கும் அவரு பட்டம் ஆள்றாரு. அரசனுக்கு பிறகு அரசி இருக்கிறாங்க, அரசன் மறைஞ்சிடுறாரு. அரசன் மறைஞ்ச பிறகு அண்ணன், அப்ப அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அண்ணனுக்கு அரச பதவி கொடுப்பாங்க. தம்பி இருக்கிறாரு, அரசன் தான் அண்ணன். இந்த அண்ணன் என்ன பண்றாரு, நகர வளர்லாம் போகும்போது அந்த காலத்துல யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களெல்லாம் பொண்ணுங்களெல்லாம் அரண்மனைக்கு அமைச்சிடுவார். அரண்மனைக்கு அமைச்சிடுவோம். இந்த அரண்மனைக்கு அமைச்சிடுறதுன்றது பெருமை ஒரு வகையில. சரி அரசனுடைய மனைவியாக போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அமைச்சிட்டு விடுவாங்க. பட் அரசன் என்ன பண்றாரு, தசரதனுக்கு 60,000 மனைவிகள்னு சொல்லுவாங்க. அது சப்ஜெக்ட் வேற, அது நீங்க வேற தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தசரதனுக்கு 60,000 மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பின்னாடி டைம் கிடைச்சா விளக்கலாம். அது எப்படி தசரதனுக்கு 60,000 மனைவிகள், அது வேற மாதிரி சொன்னாங்க, நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. 60,000 மனைவிகள் வச்சுங்க, இப்போதைக்கு அந்த அளவுல வச்சுக்கோ. இப்போ இதே மாதிரி மன்னர்கள் வந்து இப்ப நம்ம ஜனநாயகத்துல பாக்குறோம், போலி ஜனநாயகத்துல பாக்குறோம். இவங்களே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மளை தூக்கிடுவாங்க. வச்சுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. பழைய மெஜாரிட்டி நமக்கு வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை. பழைய மெஜாரிட்டி நமக்கு வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை. தூக்கிடுவாங்க. இப்படி இருக்கும்போதே அவங்க பண்ற அட்டகாசம் நீங்க பாக்குறீங்க. சென்ட்ரல்லையும் பாக்குறீங்க, ஸ்டேட்லையும் பாக்குறீங்க, எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. இங்க நாட் ஒன்லி இந்தியா, எல்லா கண்ட்ரிலுமே இது இருக்கு. ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க. அப்படி அப்போ மன்னர்கள் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? அவங்களை யாரும் கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. ராஜா அப்பதான் அவரு சொன்னதுதான், ஜட்ஜ்மெண்ட்டும் அவ்வளவுதான். இன்னைக்காவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் போனா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட்டு வந்து அவங்கள தண்டிக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை அதையும் தீர்ப்பையும் விலைக்கு வாங்குறாங்க. எல்லாம் நடக்கு, நான் பாக்குறோம். அந்த தீர்ப்பையும் விலைக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. தவிர்க்க முடியாது, கர்மா ஸ்ட்ராங்கா இருந்து ஜெயிலுக்கு போறவங்களும் இருக்காங்க, பனிஷ்மெண்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம். பட் அரசனை வந்து யாரும் எப்போ கேட்கவும் முடியாது. அவர் மேல எந்த ஷூட்டும் போடவும் முடியாது. புலவர்கள் லிமிட்டா தான் பேசுவாங்க, அந்த லிமிட்டுக்கு மேல புலவர்கள் பேச மாட்டாங்க, ஓவர். அந்த மாதிரி அரசர்கள் வந்து நிறைய பெண்கள் வேணும்னு சொல்லிட்டு பாக்குறவங்க பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டுக்க வேண்டியது. ஆனா சரி, அப்படிதான் வந்து மனைவியா அவங்களை வச்சுக்கிறாங்களா, மனைவியா இருக்கிறாங்களா, பாத்துக்கிறாங்களா, வர்றதில்லை. அரண்மனைக்கு கூப்பிட்டு வச்சுக்க வேண்டியது. அவர் நினைச்சா போவாரு, அம்மா நீ வாணுவாரு, போவாரு, என்ஜாய் பண்ணுவாரு. அவர் நினைச்சா போவாரு, நினைக்கலன்னா விட்டுருவாரு, அவருடைய விருப்பம். அப்ப அந்த மாதிரி ஆடுகளை மட்டும் சேர்த்து வச்சுக்குவார் நிறைய. அப்போ நிறைய பெண்கள் வந்து அரசன்கிட்ட சொல்றாங்க, அரசரே நாங்க வந்து இருந்தா, ஊர்ல இருந்தா நாங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு நாங்களா பழைச்சிருப்போம். நீங்க எங்களையும் கல்யாணம் பண்ணி வாழ விடாம, இங்கேயும் எங்களோட வாழாம நீங்க பாட்டுக்கு நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட சொல்றாங்க. அரசன் கண்டுக்கல, அதெல்லாம் முடியாது. அவன் கேட்கிற கேள்வி நியாயமா? ஒண்ணு, நாங்க கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வாழும், எங்க கணவனோட வாழும், அதையும் விடுறதில்லை. எங்களை கூப்பிட்டு அரண்மனையில் வச்சுக்க வேண்டியது. சரி, எங்களோட நீங்க வந்து வாழ்றீங்களா, அதுவும் வர்றதில்லை. யாராக்கிட்டே போறீங்க வரீங்க, பட் எங்களை பயன்படுத்திக்கிறது இல்லை, எங்களை மனைவியா நினைக்கிறது இல்லை, எங்களை யூஸ் பண்றதும் கிடையாது, எங்களை சந்தோஷப்படுத்துறதும் கிடையாது. அப்படியும் முறையிடுறாங்க.
அதெல்லாம் முடியாது, நீங்க இங்கதான் இருந்தாகணும், நான் எப்ப கூப்பிடணும் நீங்க வந்துதான் ஆகணும், அதெல்லாம் முடியாதுன்னு இதார். உடனே அடுத்த அரசனுக்கு தம்பி கிட்ட சொல்றாங்க. அரசருடைய தம்பி கிட்ட, அரசர் இப்படிலாம் பண்றாரு, எங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க, ஒன்றும் வாழுங்க, எங்களோட வாழுங்க, எங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி பாருங்க, ஒரு மனைவியா வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அரசுக்கு கொடுத்த அளவுக்கு எங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கலாம் கூட, ஏதோ ஒரு 2வது லெவல் 3வது லெவல் மரியாதை எங்களை வச்சுக்கோங்க, எங்களோட வாழவுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை விட்டுடுங்க, நாங்க போயிடும், நாங்களா நிம்மதியா ஊர்ல இருப்போம், கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருப்போம், நீங்க அங்கேயும் போகாம இங்கேயும் போடாம விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசுடைய தம்பி கிட்ட சொல்றாங்க. தம்பியும் கண்டுக்க மாட்டேன்றாரு. அதெல்லாம் இல்லை, எங்க அண்ணா சொன்னதுதான், அண்ணனுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அண்ணன் தப்பா நினைப்பாரு, அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லி தம்பியும் சொல்றாரு. அவரும் ஒதுங்கிறாரு. ஸோ இந்த பெண்கள் அந்த மனசு பாதிச்சு சாபம் கொடுக்கல, நல்லா பாருங்க, சாபம் கொடுக்கல, மனசு வருத்தப்படுறாங்க. அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நம்ம ஏற்கனவே வகுப்புல பேசியிருக்கோம், அதை பத்தி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதை வெளில சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அரசன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லல் பட்டு ஆற்றாது அழுறாங்க, அவங்க அழுறாங்க. சாபம் கொடுக்கல, நல்லா பாத்துங்க, சாபம் கொடுத்தா இன்னும் வருஷம் நடக்கும். சாபம் கொடுக்கறதோ திட்டக்கூடாது, நம்மளை இப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம நம்மளை இப்படி பண்றாரே, அங்கேயும் போய் பிறக்க முடியல, இங்கேயும் வாழ முடியல, நம்மளை இப்படி பண்றாரே, அந்த பெண்கள் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, நினைச்சு அழுறாங்க பாத்தீங்களா, அந்த நினைப்பு, அந்த தாட் ஃபார்ம் இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அது ஏன் கிட்டத்தட்ட 12-13 ஜென்மங்களுக்கு முன்னாடி, 12-13 பிறவிகளுக்கு முன்னாடி நடந்தது இந்த அண்ணன் தம்பி கேஸ். 12-13 பிறவிகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இந்த லைஃப்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. ஏன் இந்த லைஃப்ல மேரேஜ் ஆகல? இது ஒரு கொஸ்டின் நேத்து கேட்டேன். அது அப்போ அந்த பிறவியில ஆச்சுன்னா உடனே அடுத்த பிறவியில கொடுத்துருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் 13வது பிறவியில இந்த பிறவியில கல்யாணம் ஆக மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆன்சர் என்ன வருதுன்னா, ரைட்டு தான், 13வது பிறவியில கொடுத்துருக்கோம், முதல் 1ஆம் நம்பர் பிறவியில நடந்தது, 13வது பிறவி இந்த பிறவியில இப்போ மேரேஜ் ஆகல அவங்களுக்கு, இந்த 13வது பிறவியில ஆகல. பட் இந்த 1ல இருந்து 13 வரைக்கும் ஏன் டைம் எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி அரியர்ஸ் இருக்கு நிறையா. இதுக்கு முன்னாடி அரியர்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் பழசெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்ப இதுல வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் உண்மை இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 தப்பு பண்ணியிருக்காங்க, 20 வகையான அதெல்லாம் கிளியர் பண்ணணும், 20 வகையான விஷயங்களை கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சீனியாரிட்டி படி பார்த்தா அதை கிளியர் பண்ணும், அதை கிளியர் பண்றதுக்கு 12 ஜென்மம் ஆயிப்போச்சு, அதை கிளியர் பண்ண 12 ஜென்மம் ஆயிப்போச்சு. ஸோ அப்ப இப்ப இந்த மேரேஜ் மேட்ரு, இந்த அந்த கர்சுன்னு சொல்ல முடியாது, அந்த மன வருத்தம் தான் சொல்றேன். அந்த மன வருத்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவிகளை கொடுத்துருக்காங்க. இது 2-3-4 இருக்கு, இது அடுத்தடுத்த பிறவிகள் வரும். இப்ப எதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்கன்னா, 13 பத்மாவதி அம்மா கேட்பாங்க, ஏன் உடனுடனே கொடுக்கலன்றதுக்கு நாம ஒரு காரணம் சொன்னோம். கடவுள் கருணை உள்ளவர், அது ரொம்ப பொறுமையா கொடுப்பாரு, நமக்கு டைம் நிறைய கொடுக்குறாரு, அது மாதிரி கொடுக்கறதுனாலதான் அந்த மாதிரி லேட்டா கொடுக்குறாரு. நம்ம மனுஷன் டக்குன்னு உடனே பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அதனால உடனுடனே கொடுக்கறது இல்லாம கடவுளுக்கு ரொம்ப கருணை கடலாக இருக்கிறார், ஆனா நம்ம பொறுமையா கொடுக்குறாருமா அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னோம். அடிஷனல் கூடுதல் விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று தெரிஞ்ச விஷயம் என்ன, கிளைவான்ஸ்ல வந்த விஷயம் என்னன்னா, முன்ன சொன்ன விளக்கம் ஓகே, அதுவும் கரெக்ட். பிளஸ் அடிஷனலா இன்னொரு மெசேஜ் என்னன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அனுபவங்களை கொடுக்க வேணுமோ, நம்ம பனிஷ்மெண்ட் நம்ம சொல்றோம், அது பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்ம திட்டத்தால் கொடுக்குற வழிகள் தான். அதை நம்ம பனிஷ்மெண்ட் வேர்டு யூஸ் பண்றோம், பட் தோஸ் ஆர் நாட் ரியலி பனிஷ்மெண்ட்ஸ். அதை தண்டனை எல்லாம் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே தப்பு பண்ணிக்கிறோம், அதுக்கு உண்டான பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு கிளியர் பண்றது கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்போது அதுக்கு பல ஜென்மங்கள் எடுத்துக்குது. அதுக்கு ஏன்னா பழசு இருக்கு, சீனியர் படி வரிசையா பாக்குது. எப்படி டோக்கன் போட்டுறோம், பேங்க்குக்கு போனா வேற எங்கேயா போனா டோக்கன் 1 2 3 4 வரிசையா கூப்பிடுறாங்க. ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க, 1 2 3 டோக்கன் ஒருத்தர் போய் பார்க்கணுன்ற மாதிரி. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது
கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் டோக்கன் இருக்கும் 1 2 3. பேங்க்லலாம் அமௌண்ட் வித்ராயல் டெபாசிட்டுக்கெல்லாம் டோக்கன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, 1 2 3 டோக்கன் படி நம்பர் கூப்பிட்டாங்க நான் போகணும். அதே மாதிரி பழைய டோக்கன் நிறைய இருக்கு. இவங்களோட லைஃப்ல முன்னாடி இவங்க ஏற்கனவே அனுபவித்து இருக்க வேண்டிய கர்மாக்கள் கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு 12 ஜென்மம் ஆகி போச்சு. இது 13வது 13th ஜென்மத்துல தான் இப்ப அந்த மேரேஜ் மேட்டர் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மேரேஜ் மேட்டர் இது முடிச்சு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு செய்து தீர்க்க வேண்டிய கர்மாக்களை தீர்ந்து அந்த பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த குட் கர்மாவை மாத்து கன்வெர்ட் ஆன பிறகு இன்னும் பேலன்ஸ் 1 4 5 இருக்கு, அதை முடிச்ச பிறகு அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ அது அந்த சைக்கிள் நேற்று வந்த கிளியர்வான்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ல நடந்த விஷயம் அது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம பண்ணுவோம் அதுக்காக இல்லை. நீங்க உங்க சைடில் என்ன பண்ணணுன்றது வழக்கம் போல நம்ம எல்லாரும் செய்யற மாதிரி கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, விளக்கேற்றுறது, ஏதோ துணிமணி வாங்கி கொடுக்குறது, ஏதோ நகை நட்டு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு கல்யாண செலவு கொஞ்சம் கல்யாண செலவு பங்கெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண தப்பு இல்லை. பட் இது மட்டுமே போதாதுன்ற நேற்று டிரைவ் பண்ணி கொடுத்தாங்க. அது ப்ராப்பராக யாரும் சரியா செய்யலை. சும்மா கும்பிட்டுட்டேன், ப்ரேயர் வச்சுட்டேன், அவ்வளோதான். பட் கிறிஸ்டல் உணர்த்துது, கிறிஸ்டல் எல்லாருக்குமே உணர்த்துது. அதை நீங்க வாங்கிக்க அதுதான். பட் கிறிஸ்டல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது எல்லாருக்கும். ஸோ அப்போ நம்ம செயல என்ன பாட்டு கேசிஎம் அது கொடுக்குதா, ஓகே கொடுக்குது. கிறிஸ்டல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, கொடுக்குது. அது கொடுக்குது, அதை இவர்கள் வாங்கி கொள்ளவில்லை. அது உள் வாங்கி கொள்ளாத அளவுக்கு அந்த ஈகோ மறைக்குது. அது கொடுக்குற அளவுக்கு, அதாவது அடிக்கடி சொல்லணும் இல்லையா, கடவுள் எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துதான் இருக்காரு. நீங்க உள்ளுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றாரு. நமக்கு தான் தெரியுமானு என்ன கொடுக்குறான்னு தெரிய மாட்டேது. பிகாஸ் அதை எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம குவாலிஃபைடா இல்லை. நீங்க கடவுள்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அது எந்த மத கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெட்டிஷன் போடுனீங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகள் செய்மடுக்கப்படுகின்றன. பைபிள் பொய் சொல்ல மாட்டார் இயேசு, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பொய் சொல்லி நல்ல பேர் வாங்கணும், எலெக்ஷன் நிற்கணும், ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், சீஃப் மினிஸ்டர் வரணும், பிரைம் மினிஸ்டர் வரணும், பிரசிடென்ட் வரணும், அவனுக்கு ஏதாவது கன்வீன்மெண்ட் இருக்கான்னா இல்லை. உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்மடுக்கப்படுகின்றன பைபிள். அப்போ நீங்க எல்லாரும் ப்ரே பண்றீங்க, வேண்டுகின்றன, எல்லாம் செய்றீங்க, செய்மடுக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு பதில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த ரெஸ்பான்ஸை நீங்க வாங்கிக்க மாட்டேன்றீங்க, நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அதுதான் சில பேர் வாங்கிக்கிறதுல, சில பேர் வாங்கிக்கினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டலும் கேசியமும் டிவைன் வேற சில விஷயங்களையும் மெடிடேஷன் காட்டி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணணும்னு செய்யறாங்க, சொல்றாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதில்லை. அதுதான் மேட்ரு, மெயின் ஃபால்ட் நாம உள்வாங்கிக்கிறது. பிகாஸ் ஆஃப் நம்ம நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கோம், ப்ரீ பிளானும் நாம வச்சிருக்கோம், இப்படிதான் வரணும். டிவைன் பிளான் ஒன்று இருக்கு, அது யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிவைன் பிளான் சொல்லுது இப்படி செய்யணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் இப்படின்னு சொல்லி டிவைன் பிளான் சொல்லுது. பட் டிவைன் சொல்றத இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, பெற்றோர்களும் சரி, சம்பந்தப்பட்ட மணமக்களும் சரி, யாரும் அதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நேற்று எடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்போர்ட் தெளிவா சொல்றேன், உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அவங்க மனசு பூர்த்தி மாதிரி இப்படி நடக்கணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க. மனிதரின் வழிகள் தேவனின் வழிகள் அல்ல. பைபிள் மனிதரின் வழிகள் தேவனின் வழிகள் அல்ல. அதை எப்படி நாம உங்களுக்கு ஈஸியா புரிய மாதிரி சொல்லணும்னா, இறைவனின் வழிகள் மனிதனின் வழிகள் அல்ல. மனிதன் நினைக்கிற மாதிரி தான் கொடுக்கணும்னு இல்லை. அவர் ஒரு பிளான் வச்சிருப்பார், டிவைன் பிளான் ஒன்று வச்சிருப்பார். உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் ஒரு பிளான் வச்சிருப்பார். அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்னு நாம திருப்பிக்கிறோம். யார் ஜெயிப்பா? கடவுள் தான் ஜெயிப்பார். அப்போ அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் எப்படி வச்சிருப்பாரு? அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். பட் நீங்க பண்ண கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. அந்த பிளான் எல்லாம் அதெல்லாம் முடியாது. நான் பண்ணாத கர்மாவுக்கு, நான் நினைக்காத கர்மாவுக்கு, செய்யாத கர்மாவுக்கு நான் பலன் எனக்கு இப்படி வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. நீங்க செய்த கர்மாவுக்கு உண்டான பலனை அவர் கொடுக்க ரெடின்றாரு. ஆனா நீங்க செய்யாத கர்மாவுக்கு உண்டான பலன் எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. எப்படி? அவர் இடங்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று தெளிவா சொன்னாங்க, நீங்க செய்த கர்மாவுக்கு உண்டான பலனை மாப்பிள்ளை பொண்ணு அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்க செய்த கர்மாவுக்கு உண்டான விஷயம் அவங்க கொடுக்குறேன்னு அவங்க நினைக்கிறாங்க, இறைவன் நினைக்கிறார். பட் நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, எனக்கு இப்படி வேணும். சரி, அதுக்கு உண்டான கர்மா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா அது நீங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க அதை செய்யறது இல்லை, நினைச்சே பார்க்கல. அப்படி இப்படி ஒன்று பண்ணணும், அப்படி ஒன்று செய்யணும்னு நினைச்சே பார்க்கல.
அப்படி நினைச்சே பார்க்கல. ஆனா அந்த செஞ்சா படம் என்ன அது எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, சரி பெண்டிங் போட்டு பார்த்துக்கலாம், என்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் எத்தனை பேர் ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு பெண்டிங்ல போடுறோம். இதுதான் விஷயம். நேற்று நல்ல விஷயம். இது இது நாட் ஒன்லி மேரேஜ், எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுக்கும் நம்ம லைஃப்ல வர எல்லா விஷயங்களுக்குமே இது மேரேஜுக்காக நேற்று ஸ்பெஷலா எடுத்ததுனால நம்ம அந்த விஷயத்த சொன்னோம், அதை பத்தி பேசுறோம். பட் இது லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமே அதுதான். நல்லா மைண்ட வச்சுக்கோங்க. டிவைன் ஒரு பிளான் வச்சிருக்கு. அந்த பிளான் நம்மளை விட நமக்கு நல்லது பண்ணும். நாம நினைக்கிறத விட, நாம எதிர்பார்க்கறத விட, நாம இது நல்லது நம்ம நினைக்கிறோமே அதை விட நல்லது பண்ணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்படி பண்ணணும், எதை பண்ணணும் கரெக்டா தெரியும். நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். அவர் வில்லன் கிடையாது, அவர் கதாநாயகன், அவர் ஹீரோ, அவர் வெல்விஷர். நம்மளை வச்சு அவர் காரியம் ஆகணும் கிடையாது, அவர் வச்சா நம்ம காரியம் ஆகணும். நம்மளை வச்சு அவர் காரியம் ஆகணும் கிடையாது, நம்மளால பேரு புகழ் வாங்கணும்லாம் கிடையாது. நம்ம சும்மா போற்றி வாழ்க போற்றி வாழ்க அப்படி பாராட்டுறது புகழ்றது அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கறது இல்லை, அதுக்கு மயங்குறவரும் இல்லை. நம்ம மக்கள் நினைச்சிருக்கிறாங்க தப்பா, அவர் போற்றி போற்றி போற்றின்னா வாழ்க வாழ்க வாழ்கன்னா அவரை கவர் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. அதுதான் மனித சமுதாயம் பண்ணுகின்ற மிகப்பெரிய தப்பு, மனித சமுதாயம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. எல்லா மதத்திலும் இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுளை கூல் பண்ணா, கடவுளை கன்வின்ஸ் பண்ணா, கடவுளை வழிபட்டா, கடவுளை வேண்டுனா நமக்கு எல்லாம் பண்ணிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முழுக்க முழுக்க தப்பு. கர்மா சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் கரெக்ட். அப்படி எல்லாம் இல்லை. நீங்க அவரை வேண்டலைனாலும் கரெக்டா செய்வார், நீங்க அவர் கூல் பண்ணுனாலும் கரெக்டா செய்வார். இந்த வேண்டுனா செய்யறது, கூல் ஆகுறது, அந்த புகழ்ந்தா அப்படியே உருகிறது, இதெல்லாம் சாதாரண மக்கள். இது சாதாரண மக்கள், நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மக்கள் தான் அப்படியே புகழ்ந்துட்டு அப்படி உச்சி ஏறிடும். அடடா உனக்கு என்ன வேணாலும் செய்யலாம் பண்றேன்னுவான். புகழ்ந்துட்டா போதும். புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதன் இல்லைன்னுவாங்க. புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதன் இல்லை அப்படின்னுவாங்க. இது நம்ம இன்னும் லோ லெவல்ல போச்சுன்னா காக்கா பிடிக்கிறதுன்னுவாங்க. ஒரு காரியாகனா காக்கா பிடிப்பாங்க இல்லையா, நம்ம சாதாரணமான தமிழ்ல லோக்கல் லெவல்ல சொல்லுவாங்க. காக்கா பிடிக்கிறான்ப்பா, நல்லா சோப்பு போடுறான்ப்பா, நல்லா சோப்பு போடுறான், நல்லா காக்கா பிடிக்கிறான், இதெல்லாம் லோக்கல்ல அகராதி இல்லாத வார்த்தைகள். பட் லோக்கல்ல உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டீங்க. நல்லா சோப்பு போடுறான், நல்லா காக்கா பிடிக்கிறான், இப்படி சோப்பு போட்டு காக்கா பிடிச்சி காரியம் சாதிச்சுக்கலாம் மனிதர்கள்கிட்ட. பட் கடவுள்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த சோப்பு போடுறது, காக்கா பிடிக்கிறது, ஐஸ் வைக்கிறது, இந்த பஜனை பாடுறது இதெல்லாம் இறங்க மாட்டார். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தெளிவா புரியுங்க. இந்த பஜனை பாடுறது, பாட்டு பாடுறது, போற்றின்றது, வாழ்க வாழ்கன்றது, நமோ நமக நமோ நமகன், இதெல்லாம் பண்ணிட்டு அவர் கூல் ஆயிடுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கூல் ஆகுறது இல்லைன்னு நீங்க பிராக்டிகல் அனுபவத்தை பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம், நீங்க நல்லா பார்த்துக்க. உங்களுடைய லைஃப்ல உங்க தெரிஞ்சவங்க, உங்க சர்க்கிள், உங்க ஃபேமிலி, உங்க ரிலேட்டிவ் சைட்ல கடவுளை புகழ்ந்தால், கடவுளை வழிபட்டா, கடவுளை கூல் பண்ணா நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தா, நாம இது வரைக்கும் மாதிரி பண்ண கிடைக்கலையே. ஏன் சில கிடைக்கும், சில கிடைக்க மாட்டேன். ஏன் கிடைச்சது ஓகே, சந்தோஷம், ரைட். கேட்ட மாதிரி கிடைக்குது ஓகே. இங்க அதை பத்தி பேசல. கேட்டும் வணங்கியும் முறையாக எல்லாம் செஞ்சும் கிடைக்கவில்லையே ஒய் அப்படின்ற அந்த அந்த கேஸ் தான் இப்ப நான் பேசுறேன். கும்பிட்டா சார் நடந்து போச்சு, கேட்டான் சார் நடந்து போச்சு, ரைட், ஓகே, சந்தோஷம். கும்பிட்டா சார் நடக்கல, கேட்டான் சார் நடக்கல, பரிகாரம் பண்ண சார் நடக்கல, ஒய், ஏன் நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க கர்மா தான் உள்ள நிற்குது. ஸோ கர்மா இருந்தாதான் கடவுளே நமக்கு ஃபேவர் பண்ணுவார். கர்மா இல்லைன்னா கடவுளை என்னதான் வேரோட புரண்டு 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 வேரோட புடுங்கினாலும் ஒன்றும் பண்ண மாட்டார்ன்ற மைண்டை வச்சுக்கோங்க. இதுதான் மேட்டர். நாம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு. அங்கே கடவுள் ஒண்ணுமே பண்றது இல்லை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், கடவுள் மனிதனுக்கு தான் முழு சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார், 100%. நான் உள்ளதே குறுக்கு வரலப்பா, நீயே பார்த்து நீயே பண்ணிக்கோன்றாரு. அது பாசிட்டிவா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம தப்பா பயன்படுத்திக்கிட்டு நமக்கு நாமளே ஆப்பு சொல்லி கொண்டிருக்கின்றோம். அகராதி இல்லாத வார்த்தை. நமக்கு நாமளே நம்மளை அழித்துக் கொள்வோம். இந்த உலகம் அழியும் போதும் காரணம் யாருன்னா நமக்கு நாமளே தான். நமக்கு நாமே திட்டம் தான். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் மாதிரி நமக்கு நாமே ஆப்பு சொல்லிக்கொள்ள கொண்டு திட்டம் தான். நம்ம பர்ஃபெக்டா கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். தப்பே இல்லாம கரெக்டா பண்றோம். தப்பே இல்லாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒரு குழந்தைங்களை திட்டினா, தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அது நீங்க யூடியூப்ல எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு பார்க்க டைம் இல்லை. நான் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துறேன். சரி, நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு 3 பேர் தானே, இத்தனை பேர்ல 3 பேர் தானே தோன்றுது, அதுக்கெல்லாம் டைம் இல்லையா?
சரி பார்க்குறேன், அதை நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொன்று வந்து அந்த சுற்றுப்புற சூழ்நிலை ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? சுற்றுப்புற சூழ்நிலையை, அந்த ஈகோசிஸ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத உங்கள் கருத்துக்கு வந்து யூடியூப்பில் போடும் பார்ப்போம். அதை நான் அதையும் இதையும் பார்த்துட்டு நம்ம அந்த கிளாஸில் பேசுவோம் அதை பற்றி. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை மெயின்டைன் பண்ணுறது வந்து இறை வழிபாட்டுக்கு ஈக்குவலானது. இறை வழிபாட்டுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சது கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறை வழிபாட்டுக்கு ஈக்குவலாக படம் தரக்கூடியது இந்த சுற்றுப்புற சூழ்நிலை மெயின்டைன் பண்ணுறது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்றது வந்து யூடியூப்பில் போடுங்க, அதை நான் பார்க்குறேன். அதையும் இதையும் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம கிளாஸில் பேசுவோம். சரியா? ஓகே. ஒரு சகோதரர் வந்து உத்தமராஜன் சகோதரர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உண்டு. வீடு, வாசல், சொந்தம், பந்தம் இவை எல்லாத்தையும் இழந்தவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிகச்சிறந்தது. கரெக்ட். நம்முடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்துக்கு உண்டு. வீடு, வாசல், சொந்தம், பந்தம் இவை எல்லாத்தையும் இழந்தவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிகச்சிறந்தது. இந்த வீடு, வாசல், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் இழந்துடுறான், நீங்க சோறு போட்டு வந்துடுறீங்க. அவன் ஏன் இழந்தான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சோறு போட்டுறோம், ரைட், ஓகே. அப்ப வீடு, வாசல், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் ஏன் இழந்தே அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணு. அவங்க உங்க மேல கோச்சிக்கிட்டாலும் விட்டுடுங்க, கேட்டாலும் பார்த்துக்கோங்க. மொத்தமா அன்னதானம் கொடுத்து வந்துடுறீங்க, அதில் பலன் கிடைக்காது. அவன் ஏன் அந்த நிலைமைக்கு வந்தான்? எல்லாத்தையும் இழக்கிற நிலைமைக்கு ஏன் வந்தான்? ஏன் அடுத்தவங்களை கையேந்தி நிலைமைக்கு வந்தான்? அப்படின்னு அவன் கர்மாதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அது ஓகே அப்படியான்னு சொல்லி யோசனை பண்ண வைங்க, ஒரு பாயிண்ட் புள்ளி வைங்க. அது உங்களுக்கு குட் கர்மா, சொல்லும்போது உங்களுக்கு குட் கர்மா. இதுதான் முக்கியம். இது சொல்லாம சும்மா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது பலன் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன் நான். பலன் கிடைக்காது. அந்த கர்மா சொல்லணும், இதை புரிஞ்சுக்கப்பா, இந்த ஜென்மத்தையாவது நல்ல விஷயத்தை நல்லதை கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நல்லா அரிசை விருந்து சாப்பிட்ற மாதிரி வா. அரிசை விருந்து சாப்பிட்ற அளவுக்கு நீயே சுயமா சம்பாரிச்சு அரிசை விருந்து சாப்பிட்ற மாதிரிக்கு வா. நீ ஒருத்தங்க ஏந்தா நிலைமைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாத்து நடணும், புள்ளி வைக்கணும். அதை சொல்லி கொடுத்துட்டு நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா அதுதான் முழுமையான பலனை தரும். சும்மா இந்தா பிடிச்சிக்கப்பா அப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு அன்னதானம் கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. சரி, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, மேல் வீட்டு மாமா சொன்னாரு, கீழ் வீட்டு மாமி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கொடுத்தீங்கன்னா 100% பலன் கிடைக்காது. இன்னும் சில கேஸ்ல அது ரிவர்ஸா உங்களுக்கு வரும். அடுத்தது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரிவர்ஸா நெகட்டிவான பீப்புளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. அன்னதானமும் கூட பார்த்துக்கோங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்களுடன் பெருமூச்சு நீங்க, உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்களுடன் பெருமூச்சை நீங்க வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது நல்லது. 2 விஷயம் பாருங்க. உங்களது முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்களுடன் பெருமூச்சு நீங்க. நாம ஏன் பெருமூச்சு விடணும்? இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. மக்கள் நம்ம என்ன தப்பு பண்றோம் பாருங்க. அவன் முன்னேறான்னா அவன் கர்மா, அவன் உடைக்கிறான், அவன் பண்றான், அவன் போறான். நாம ஏன் பெருமூச்சு விடுறோம்? வயிற்றெரிச்சல், பொறாமைன்றது இதுதான். வயிற்றெரிச்சல், பொறாமை. அவன் மட்டும் கார் வாங்கிட்டானே, அவன் மட்டும் வீடு வாங்கிட்டானே, அவன் மட்டும் நகை வாங்கிட்டானே, அவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிச்சே, அவன் மட்டும் இவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறானே. இது இப்படிதானே வருவோம். அவன் கார் வாங்கிட்டான், என்கிட்ட கார் இல்லை. அவன் 2 வீலர் வாங்கிட்டான், என்கிட்ட 2 வீலர் இல்லை. அவன் சொந்தமா வீடு கட்டான், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இருக்கா? இருக்கு. அவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சி, எனக்கு வேலை கிடைக்கல. அவன் வேலையில அவன் பிசினஸ் மட்டும் அவன் டெவலப் ஆயிடுச்சு, ஏன் பிசினஸ் நடக்கல? நீங்க என்ன கர்மா பண்ணிக்கிறீங்க, நீங்க என்ன சரி பண்ணிக்கிறீங்க, அதை தான் பார்க்கணும். முடியும் அடுத்தவனை பார்க்குற மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நம்ம சொன்னா அப்படிலாம் இல்லை சார், நம்மளாம் நினைக்கல சார் அப்படி சொல்லுவோம். 99.9% எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அந்த ரேஷியோ வேணா மாறி இருக்கலாம். அந்த பொறாமைப்படுகின்ற விகிதம், அந்த பொறாமை, பொச்சரிப்பு, அந்த பொறுக்க மாட்டாமே, அந்த விகிதம் வேணா மாறி இருக்கலாம் முடியும். பட் இது இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது.
இது இல்லை 99.9% சொல்லலாம். சரி வேணா விட்டுடும், 99% சொல்லலாம். 1% எக்ஸெப்ஷன். 99% எல்லாருக்குமே இருக்கும், நமக்கே இருக்கும். கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணி பார்த்தா தெரியும், அந்த பொறாமை நம்மகிட்டையும் இருக்கும். அது நீங்கணுன்றார் இறைவன். அது நீங்க இருந்தாலே போதும், கடவுளை கும்பிட தேவையில்ல. கடவுள் உங்க கதவு தட்டி டோர் பெல்ல காலிங் பெல் அடியோ அடியோ அடியோன்னு அடிச்சு உங்க அருள் புரிவார். இதெல்லாம் நம்ம வச்சுட்டா கடவுள் எப்படி வருவார்? நீங்க சும்மா கோயிலுக்கு போய் வாரம் பிரதோஷத்துக்கு போறேன், பௌர்ணமிக்கு போறேன், அமாவாசைக்கு போறேன், ஒண்ணு விடுறதில்ல, நான் போய் கும்பிட்றனாலும் ஏன் பிளாக்கேஜ் நீங்க வச்சிருக்கிறீங்க, அவர் எப்படி அருள் புரிவார்? நீங்க அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, திதி, அந்த திதி, இந்த திதி, இந்த விசேஷம், அந்த விசேஷம், 1000 விசேஷத்துக்கு போய் கும்பிட்டாலும் ஒன்றும் நடக்காது. பிகாஸ் நீங்க அந்த ஹடில் வச்சிருக்கீங்க, கேட் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த பொறாமை, பொச்சரிப்பு அப்படின்றது நம்ம கிட்ட போகாத வரையில் இறைவன் அதான் சொல்றாரு, இதை கிளியர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக் கடவுள் உங்களை தேடி வரும். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ₹1 செலவு பண்ணி விட்டுட்டு வெளியே போக வேண்டாம். நம்ம சிஸ்டமே, கர்மாஜிங் சிஸ்டமே இருக்கிற இடத்துல உங்களை வர வைக்கிறது தான், உங்களுக்கு தேவையானதை வர வைக்கிறது தான். இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நமக்கு எல்லா தேவையும் வர வைக்கணும். முடியுமா? முடியும். 100% பாசிபிள். நாம ஓட வேண்டாம், நம்ம தேட வேண்டாம், நம்ம அடைய வேண்டாம், நம்ம சுத்த வேண்டாம். அது தெரியாதவங்க பண்றது. நம்ம கர்மாஜீவன் ஃபாலோவர்ஸ் வந்து கரெக்டா 18 இறைக்கட்டில் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப கூட சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எல்லாமே நம்மளை தேடி வரும், நம்மளை தேடி வரும். நான் ஃபாலோ பண்றேன் சார். நான் ஃபாலோ பண்ணா அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? எங்கேயோ சொதப்புறீங்கன்னு அர்த்தம், எங்கேயோ சொதப்புறீங்கன்னு அர்த்தம். அது எங்கே சொதப்புறீங்கன்னு 1 to 1 பேசினா தெரியும். அங்கே பார்த்து கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணா சரியாயிடும், சரியாயிடும். நம்ம ஏற்கனவே கூட ஒரு 10 days முன்னாடி பேசணும், ஒரு கோட்டை மென்ஷன் பண்ணி சொன்னோம். எப்போ வந்து நம்ம மனசு வந்து பொறாமை போகுதோ அப்போ நம்ம நினைச்செல்லாம் நடக்கும், நினைச்ச மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்லி நம்ம உலகம் சொன்னோம். இப்போ 10 days முன்னாடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கிளாஸ் வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை. ஸோ அந்த பொறாமையை நாம வச்சுக்கிட்டு நாம பிடுங்கிட்டு இருக்கும்போது எந்த கடவுள் வந்து அருள் புரிவார்? நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தப்பு நம்மகிட்டயே இருக்கு, அதை மாத்திக்கோங்க. இதை மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி குணங்கள் நம்மளக்கிட்ட போறதுக்கு கேசியமும் கிறிஸ்டலும் யூஸ் ஆகும், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் கிறிஸ்டலையும் கேசியமும் ரெக்கமெண்ட் பண்றோம்னா, அந்த மனசு சாதாரணமாக வந்துடாது, அது வராது. அந்த மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தையும், நமக்கு இந்த மாதிரி அதாவது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி, பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளே வந்தாலும் கூட அதை நம்ம கேர் பண்ணிக்காம விட்டுட்டு நல்ல ஆரோக்கியமான மனசோட பிளஸிங் மைண்டோட நம்ம இருக்கிறதுக்கு இன்டேக் ஆஃப் கேசியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டேக் ஆஃப் கேசியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மைண்டை மாற்றும், டிஎன்ஏல போய் மாற்றும். டிஎன்ஏல போய் மாயமந்திர வித்தை மலையாள மாந்திரிகம் இல்லை, அது மாயமந்திர வித்தை மலையாள மாந்திரிகம் அதெல்லாம் இல்லை. இது மைண்ட்ல போய் டிஎன்ஏல போய் உள்ள மாற்றும். கேசியமும் அதே மாதிரி கிறிஸ்டலும், கேசியமும் கிறிஸ்டலையும் மாறினீங்கன்னா டெஃபினட்டா உங்க கேரக்டர் மாறும், பாசிட்டிவா மாறும். கடவுள் உங்களை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் மாறுவீங்க. கடவுள் உங்களை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரோ, நீங்க இருக்கிறது இல்லை, அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி மாறுவீங்க. நீங்க ப்ராப்பரா முறையா கிறிஸ்டலையும் கேசியமும் யூஸ் பண்ணீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். வெத்து பதர் கூட கைட் போடுறேன் நான். என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. அவ்வளோ ஏன் ஆத்தன்டிக்கா சொல்றேன்னா, நம்ம கரெக்டா கிறிஸ்டலையும் கேசியமும் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளே மாறும். நீங்களே ரெவ்யூ பண்ணி பாருங்க. நீங்க கிறிஸ்டலையும் கேசியமும் முறையா கேப் பண்ண விடக்கூடாது, கரெக்டா கண்டினியூஸா அப்படியே மாத்தி எடுக்கும்போது ஒரு 40 days நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள பாசிட்டிவான மாற்றங்கள் சத்தியமா வரும். அதுல மாற்றம் கருத்தே கிடையாது, வரும். நீங்க பாருங்க. அப்படி வரலைன்னா இன்ட்ராக்ட் பண்ணா சரி வருது, அது எப்படி உணராம இருக்கீங்கன்னு சொல்லலாம், பட் கண்டிப்பா வரும். இப்ப பாருங்க, உங்கள் முன்னேற்றி பார்த்து மற்றவரோட பெருமூச்சு. நீங்க நம்ம இந்த பாயிண்டே பேசணும், இதே வரக்கூடாது நமக்கு மாதிரி. சரி, அப்படி பெருமூச்சு விட்டுட்டோம், வயிற்றுல வந்துச்சு, நம்மள ஏரியா வந்துச்சுன்னா வீட்டில் சாம்பிராணி போய் போடும் நல்லது. இது சொன்னது வந்து சாம்பிராணி போடுறது நல்லதுதான். பட் இப்ப போடுற சாம்பிராணி கெமிக்கல், இப்ப போடுற சாம்பிராணி பக்கா பென்சாயின் கெமிக்கல் அது. பட் முன்ன சாம்பிராணி இயற்கை சாம்பிராணி ஒண்ணு இருக்கு, அதை பத்தி இப்ப மக்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த இயற்கை சாம்பிராணி ஒன்று இருக்கும், அந்த இயற்கை சாம்பிராணியை போடுவாங்க. அது அங்க இருக்கிற அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் எடுக்கும். அந்த லொக்காலிட்டி இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் 100% எடுக்கும். பட் இப்போ போடுற சாம்பிராணி எல்லாம் அந்த ரிசல்ட் வருமானா வராது. வீசிங் ப்ராப்ளம் அதிகம் பண்ணி விட்டுரும். இது நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த புகைப்பட்டா இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்.
இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சாம்பிராணி வந்து அப்படிதான் இருக்கு. பக்கா கெமிக்கல், 100% கெமிக்கல். கற்பூரமும் அப்படிதான். கற்பூரம்லாம் அப்ப இயற்கையான கற்பூரத்தை கோயில்ல ஏத்துனாங்க. இயற்கையான கற்பூரத்தை கோயில்ல ஏத்துறாங்க. இப்ப நீங்க கேம்பர்னு சொல்லி கற்பூரம் வாங்குறது முழுக்க முழுக்க 100% கெமிக்கல். அப்ப நான் கடவுளை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல் கற்பூரத்தை வாங்கி நீங்க ஏத்துறீங்களே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கடவுளுக்கு துரோகத்தை செய்யறீங்க. இந்த பிரபஞ்சத்தை வந்து பொல்யூட் பண்றீங்க. இந்த பிரபஞ்சத்தை பொல்யூட் பண்றீங்க. இந்த பிரபஞ்சத்தை வந்து கண்டாமினேட் பண்றீங்க. இந்த பிரபஞ்சத்தை வந்து கெடுக்குறீங்க. இந்த பிரபஞ்சம் கெட்டா நாமளும் தான் கெடுவோம். வீட்டுல சாக்கடை தண்ணி ஊதுனா யாரு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. நம்ம வீட்டுல சாக்கடை தண்ணி எடுத்து வந்து கொட்டுறோம்னா, சாக்கடை தண்ணி கொண்டு வந்து கொட்டுறோம், நம்ம வீட்டுல தான் பேட் ஸ்மெல் வரும், நம்ம தான் சஃபர் ஆகும், நமக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் யாருமே கற்பூரத்தை ஏற்ற வேண்டாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒரே உருப்படியான வேலை அது ஒண்ணுதான் பண்ணிக்குது. உருப்படியான வேலை எனக்கு தெரிஞ்சு என்னோட கிட்டேரு கேட்டு வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண உருப்படியான வேலை அது ஒண்ணு. நல்ல திட்டம் அது. கோயில்ல கற்பூரம் ஏத்தாதீங்க, பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு. அப்பயும் சில பேர் ஏத்துறாங்க. சில கோயில்கள ஏத்துறது இல்லை, பட் சில கோயில்ல ஏத்துறாங்க. அப்புறம் மற்றபடி லோக்கல் கடவுள்களா இருக்காங்க இல்லையா, லோக்கல் சாமி, முனிசாமி, பெரிய சாமி, இடும்பு சாமி, கடும்பு சாமி, அது மாதிரி நிறைய குட்டி தெய்வங்கள், குல தெய்வங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இங்கெல்லாம் யாரும் கேட்பதே கிடையாது. கிராமப்புற கோயில் மாதிரி எங்க எல்லாம் கேட்பது கிடையாது. அவங்க பாட்டு கற்பூரம் ஏற்ற வேண்டியதான். கற்பூரம் ஏத்த ஏத்த நமக்கு நாமளே கடுதலை வைத்துக் கொள்கின்றோம். இது பொல்யூஷன் பண்ணுது, ஏரை பொல்யூஷன் பண்ணுது. தயவு செஞ்சு கற்பூரத்தை யாரும் வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. சரியா? சாம்பிராணி புகையும் வந்து பென்சாயின் தான் இருக்கு. பார்க்கலாம் இயற்கை சாம்பிராணி கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, அப்படியே அப்புறமா டாக்டர் சாம்பிராணி வியாபாரம் பண்றான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதையும் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. நாம இந்த நல்ல பொருளை வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் சாம்பிராணி வியாபாரம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டா அது தேவையில்லை, தேவைதானா நமக்கு இது அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, பார்ப்போம். இந்த மாதிரி சாம்பிராணி போட நல்லதுதான், பட் கெமிக்கலா இருக்கு, எல்லாம் பென்சாயினா இருக்கு, அது பொல்யூஷன் ஆகுது. நீங்களே பார்த்துக்கலாம், சாம்பிராணி புகை போட்டா ஆஸ்மாட்டிக், வீசிங் ப்ராப்ளம் சில பேர் வீட்டில் இருக்கணும் ஒத்துக்காது. நீங்களே ப்ராக்டிக்கலா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. புதன்கிழமை அன்று உங்கள் வீட்டில் இருந்து பொன், பொருள், ஆடை இவற்றை எவருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் மகாலட்சுமி அடுத்தவரிடம் சென்று விடுவார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இது ஓகே, இது கரெக்ட். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை, கரெக்ட் தான். புதன்கிழமை அன்று உங்கள் வீட்டிலிருந்து பொன், பொருள், ஆடை இவற்றை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் மகாலட்சுமி அடுத்தவரிடம் சென்று விடுவார் என்று சாஸ்திரம். இது உண்மைதான், இது மாற்று கருத்துல கரெக்ட், 100% கரெக்ட். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அன்று நெல், அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை இனாமாக தரக்கூடாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அன்று நெல், அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை இனாமாக தரக்கூடாது. இதுவும் கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான், தப்பு இல்லை. அடிஷனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமையில நீங்க யாருக்காவது ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பொருளை கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்குற மாதிரி நிலைமை என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும், என்னைக்குமே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெள்ளிக்கிழமையில இவர் போட்டிருக்காரு, நெல், அரிசி, கோதுமை போட்டிருக்காரு, தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பணம் ஆகட்டும், மற்ற பொருள்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்க, அதாவது சேரிட்டியாக கொடுக்குறீங்க, தர்மமாக கொடுக்குறீங்க, இல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்குறவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால இவர் பாதிக்கப்பட மாட்டோம், வாங்குறவங்களுக்கு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டில் நம்ம பழைய பாடல்களில் படிச்சிருக்கிறோம், எங்கள் ஊரில் யாரும் தர்மம் செய்கிறவங்களாம் யாரும் இல்லை, கொடைவள்ளல்கள்லாம் யாருமே இல்லை. ஏன் இல்லை? வாங்குற ஆள் இல்லை. அது எவ்வளோ பாசிட்டிவான மெசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம புலவர்கள், தமிழ் புலவர்கள் எவ்வளோ பாசிட்டிவான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எங்கள் நாட்டில், எங்கள் ஊரில் வள்ளல்கள் யாரும் இல்லை, கொடையாளர்கள் யாரும் இல்லை, கொடை கொடுக்கவும் யாரும் இல்லை. ஏன்னா வாங்கறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கு ரெடி, வாங்கறதுக்கு ஆள், பிகாஸ் எல்லாம் செழுமையாக இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பாட்டு பாருங்க, பாசிட்டிவ் எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த காலத்து மக்களும் திங்க் பண்ணுறாங்க நெகட்டிவா, பட் எவ்வளோ பாசிட்டிவ் திங்க் பண்ணியிருக்காங்க. எங்கள் நாட்டில் கொடுக்க ஆள் இருக்காங்க, வாங்க ஆள் இல்லை. அந்த வாங்க ஆள் இல்லை அப்படின்னா வாங்க தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே செல்ஃப் சஃபிஷியன்ட்.
எல்லாருமே செல்ஃப் சஃபிஷியன்ட், எல்லாருக்குமே இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருக்கு போய் கை கட்டி நின்று போய் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு அருமையான பாக்கியம். அதே மாதிரி அவங்கள இருக்கணும்ன்றதுக்காக வெள்ளிக்கிழமை கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? நீங்க கொடுக்குறீங்கன்னா ஐயோ பாவம் கேட்கறான்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் ஏ வெல்விஷர் நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லணும். ஆஸ் ஏ வெல்விஷர் நாளைக்கு நீங்க எப்படின்னா போட்டு இப்போதைக்கு போச்சுன்னா ஓகே, அது கொடுத்துடலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்காம அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும். இதுதான் அவங்க நினைப்பாங்க, நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, கொடுக்க மாட்டதுக்கு வர சொல்றீங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி சமுதாயம் அவங்க நினைக்கினா கூட பக்கங்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்ம போட்டு கொடுத்த ஆள் இருக்கேன் நான், போய் கேட்டியா பாத்தியா வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்க மாட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு எனிமிட்டியை உருவாக்குவாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த நாள்ல கொஞ்சம் தம் பிடிச்சி வாங்காம இருந்தாங்கன்னா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் அவங்களே செல்ஃப் ரிலையன்டாக, செல்ஃப் சஃபிஷியன்டாக, சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுயசார்பா தன்னார்மா அவங்களுக்கே வந்துடும். அப்புறம் எது கேட்கிறான், அவங்கள்ட்ட இல்லைன்னு தானே பயக்கிறான். எஸ், அந்த நிலைமை வரணுன்றதுக்காக சொல்ற விஷயம் தான் அது. வெள்ளிக்கிழமை இப்போ சொல்லிக்கிறது கரெக்டு. இன்னும் கொஞ்சம் அடிஷனல் மெசேஜ் நம்ம ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். இந்த மெசேஜ் அமைச்ச உத்தமராஜ் சகோதரருக்கு நன்றி. அடுத்தது சார் பிரசாத் சார் மெசேஜ் அமைச்சிருக்காரு. அந்த திருமந்திரத்தினுடைய 445 பாடலுடைய விருப்பம் பாருங்க. பத்மாவதி அம்மா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் திருப்பியும் வருது. தானாக விருப்பம் கொண்டு 7 உலகையும் படைத்தான். பாசிட்டிவா, நெகட்டிவ் பத்தி பேசல அவரு. தானாக விருப்பம் கொண்டு 7 உலகையும் படைத்தான். தானே விருப்பம் கொண்டு பலமுறை பிரபஞ்சத்தை படைத்து அழித்தான். ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு. தானே விருப்பம் கொண்டு பலமுறை பிரபஞ்சத்தை படைத்து அழித்தான். தானே விருப்பம் கொண்டு பஞ்சபூதங்களையும் தோற்றுவித்தான். அவனே விருப்பம் கொண்டு இந்த உடலையும் உயிரையும் படைத்தான். எல்லாமே அவர் தான் பண்றாரு, எல்லாமே அவர் தான் பண்றாரு. தானே விருப்பம் கொண்டு 7 உலகை படைத்தான். யாரும் அவர் கம்பல் பண்ண, அவரா நினைச்சாரு, அவரா படைச்சாரு. ஆகுகன்னு சொன்னார், உலகம் உருவாகட்டும் நினைச்சாரு, அவ்வளவுதான், உலகம் உருவாச்சு, அவ்வளவுதான். நினைச்சார், சொன்னார், அவ்வளவுதான். தானே விருப்பம் கொண்டு பலமுறை பரமத்தை அழித்தார். நிறைய டைம் நம்ம வாடுகின்ற பூமி இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பலமுறை அடிக்கப்பட்டிருக்கு, பலமுறை வந்திருக்கு. அது உண்மைதான், அது கரெக்டா சொல்லியிருக்கார். தானே விருப்பம் கொண்டு பஞ்சபூதத்தையும் தோற்றுவித்தார். அவர் தான் பஞ்சபூதங்களை கிரியேட் பண்றாரு, அதான் கிரியேட் பண்றாரு. அவரே விருப்பம் கொண்டு இந்த உடலையும் உயிரையும் படைத்தார். இது ஏன் படைச்சான்னா பத்மாவதி கேட்கிறாங்க, சொல்ல வேணான்னு வருது. கொஞ்சம் டிவைன் சீக்ரெட் சொல்ல வேணான்னு வருது. சரி, பத்மாவதி அம்மா கேட்ட மாதிரி தான். அவர் ஏன் வந்து படைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், திமிரு கொழுப்பு கடவுளுக்கு. என்ன பண்றது, நான் ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. அவரே நினைச்சாரு, அவரே படைச்சிட்டாரு. ஏன்பா நினைச்ச, ஏன்பா பண்ணணும்னு கேட்கறதுக்கு முடியல. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாம இருந்தாக வேண்டியது. பத்மாவதி அம்மா கேட்ட கேள்வி தான், அவரு ஏன் சார் நினைச்சாரு, அவரு ஏன் சார் அவரே உருவாக்கிட்டார். நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அவரே இன்பங்களையும் அனுபவிக்கிறார், அவரே துன்பங்களையும் அனுபவிக்கிறார்னு சொல்றாங்க, நம்ம உலகம் சொல்றாங்க. அவரே இன்பங்களை அனுபவிக்கிறார், அவரே துன்பங்களை அனுபவிக்கிறார். ஓகே, நாமளும் இன்பத்தை அனுபவிக்கிறோம், ரைட், ஓகே. துன்பங்களை நாமளே அனுபவிக்கிறோம். கொடுத்த கடன்காரன் நம்மள தான் வந்து கேட்கறான். உடம்பு நோவு வந்தா நமக்கு தான் வருது, நாம தான் அவசப்படுறோம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்ல நம்ம தான் பண்றோம். கடவுள் எங்கேயும் போக மாட்டேன்றாரு. கடவுளை போய் யாரும் கேட்க மாட்டேன்றான். கடவுளை வந்து எவனும் கேட்க மாட்டான், எவனும் கண்டுக்க மாட்டான். கடவுள்கிட்ட போறதே இல்லை, நம்மள தான் பிடிச்சி உயிரை வாங்குறான். அது என்ன பண்றது, பிகாஸ் ஆஃப் கர்மா. கடவுளே அவர் வந்து அப்படிதான் படைச்சிருக்கிறாரு, அவர் ஏன் ஏதுன்னு கேட்க முடியாது. இதுதான் மேட்டர், புரிஞ்சுக்கோ. அதை திருமூலர் தெளிவா சொல்லியிருக்காரு. முத்துக்குமார் சார் வந்து இந்த பிறப்பின் ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அமைச்சிருக்காரு, பிடிஎஃப் ஃபைல் அமைச்சிருக்காரு. தயவு செஞ்சு அது எல்லாரும் படிங்க, நல்ல அருமையா கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு சார் முத்துக்குமார் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், அருமையா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, சூப்பர்.
இப்படிதான் சார் வரணும். நல்லா தெளிவா தெரிஞ்சு கரெக்டா போட்டிருக்கீங்க. வருங்காலத்துல பெரிய குருவாயிடுவீங்க சார் நீங்களாம். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த தெரிதல் புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த தெரிதல் புரிதல் நமக்கு வந்துட்டாவே நம்ம லைஃப் வேற மாதிரி போகும் சார். நம்ம லைஃப் வேற மாதிரி போகும். துன்பங்கள் பேருங்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு போயிடும். எவ்வளோக்குள்ள நீங்க கர்மாவை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோக்குள்ள கர்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட லைஃப்ல நீங்க அடாப்ட் பண்ணி வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க லைஃப்ல எங்கேயோ போயிடுவீங்க. விதவுட் எனி எஃபர்ட். உங்களை நீங்க மாற்றிக்கிட்டா போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்மளை நம்ம மாற்றிக்காம வெளியில மாற்றணும்னு நினைக்கிறோம், வெளில இருக்கிறவங்க மாறணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நான் வரைக்கும் நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கிறோம். நம்மளை நாம மாற்றிக்கணும். நம்மளை நம்ம மாற்றிட்டோம்னா எந்த கோயில் வழிபாடும் தேவையில்லை, எல்லா கடவுளும் உங்க வீட்டு கதவை தட்டி காலிங் அடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர கருத்து. அது நம்ம திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றோம். அந்த புக்கை படிங்க, டைம் கிடைக்கும் போது படிங்க. அந்த பிரிண்ட் அவுட் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, புக்கா வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் அது. ஏன்னா நாம கூட புக்கா போட்டு தரலாம் ஃபியூச்சர்ல புக்கா கூட போட்டு தரலாம். நல்ல விஷயம் அது. அது லைஃப்ல அப்ளை பண்ணணும். படிக்காதீங்க, படிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டாதீங்க, லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நல்ல விஷயம். ரொம்ப உயிரை கொடுத்து கம்பல் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நன்றி சார். பார்த்துக்கோங்க. நைட்ல மெடிடேஷன் வந்து எப்ப பண்ணலாம்? 36 பேர் இரவு தூங்க செல்லும் முன் தியானம் செய்யலாம் என்று வாக்களித்து இருக்கிறார்கள். மற்றும் 3 பேர் இரவு 8 மணிக்கு தியானம் செய்யலாம் என்று வாக்களித்து இருக்கிறார்கள். ஐயாவிடம் கேட்டு தூங்குவதற்கு முன் இரவு தியானம் எந்த நேரத்தில் செய்யலாம் என்று முடிவு செய்வோம். இது போக வேறு ஏதாவது மாற்று கருத்தினாலும் தெரியப்படுத்தவும். மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 9 மணி, இரவு 10 மணி. இப்படி யார் போட்டிருக்காங்க? குரோன் கணேஷ் போட்டிருக்காரு, சகோதரர் திருப்பூர்ல இருந்து போட்டிருக்காரு. அதாவது இந்த 6, 7 எல்லாம் வேண்டாம். நைட்டு வச்சா ஒரு 9 அல்ல 10 வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி டைம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒன்றும் ஃபைனல்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு கருத்து பரிமாற்றம் தான். இப்போ இன்னும் ஃபைனல்ஸ் பண்ணல. இப்போ 8 மணிக்கு தான் சகோதரி போட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க, பண்ணுறாங்க. பட் இதில் வந்து கிளியர் வாய்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் அதை பங்கெடுத்துக்கல அப்படின்றதுனால அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எப்படி மாற்றலாம் தான். அதில் பலன் கிடைக்குது, இல்லைன்னா சொல்ல. ஒரே ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணாலும் பலன் கிடைக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. யாருமே வரல, யாருமே நினைக்கல, எல்லாம் அரசியலும் சினிமாவையும் பார்த்துருக்குறாங்க. 8 மணிக்கு அரசியலை பார்த்துக்கிறாங்க, சினிமா பார்த்துருக்குறாங்க, மற்ற விஷயத்தில் கான்சென்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஊர் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா கூட அந்த 8 மணிக்கு ஒருத்தர் ப்ரே பண்ணாலும் அந்த டிவைன் எனர்ஜி வருது, அந்த குட்னஸ் நன்மைகளை கொடுக்குது, அந்த ப்ரே பண்ணவங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குது, டெய்லி கொடுக்குது, டிவைன் கொடுக்குது. அது கன்ஃபார்ம். ஒரே ஒருத்தர் ப்ரே பண்ணா கூட அந்த எனர்ஜி யாருக்கெல்லாம் ப்ரே பண்ணாங்களோ அவங்களுக்கு போகுது. யாருக்கெல்லாம் ப்ரே பண்றதுக்காக அந்த எனர்ஜி போகுதோ சேம் எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு, யாரெல்லாம் ப்ரே பண்ணாங்களோ அவங்களுக்கும் அது போகுது. அது நல்லதுதான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது 9 மணி வச்சுக்கலாமா 10 மணி வச்சுக்கலாமா அப்படின்றத கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க. 10 வேணான்னு நான் நினைக்கிறேன். 10 வேணான்னு நினைக்கிறேன். 9 மணி டைம் வச்சுக்குவோம், ட்ரை பண்ணுவோம், லெட் அஸ் ட்ரை. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எத்தனை பேரும் எல்லாம் 12 மணி 1 மணிங்கும் போது நம்மள 9 மணி கஷ்டம் தான், நடைமுறையில கஷ்டம் தான். அதுவும் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சு பாத்திரம்லாம் தொடக்கி கிளீன் பண்ணி நாளைக்கு காலைல ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கோ பிஸ்னஸ்க்கு அனுப்புறதுக்கும், குழந்தைகளை அனுப்புறதுக்கும், காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ரெடி பண்ணி பெண்களுடைய பாடு வந்து இன்னும் திண்டாட்டம் தான். ஆனால் நடைமுறையில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 8 போஸ்டன் பண்ணிக்கலாம், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கருத்து திருப்பும் போடுங்க. 9, 10 வேண்டாம் நான் நினைக்கிறேன். பாருங்க, 10னா ரொம்ப லேட் ஆகுது. 10 மணிக்கு உங்களால் பண்ணி முடிச்சுட்டு படுத்து காலைல ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக தூங்காமல் வர முடியுமான்னு பாருங்க. ஆனால் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நாம் 9 வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். 9 ஸ்டாண்டர்ட் டைம். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த ஜென்மம் ட்ரை பண்ண அடுத்த ஜென்மம் தூங்குவோமா 9 மணிக்கு? 9 மணிக்கு இந்த ஜென்மத்தில் ட்ரை பண்ணி நாம ஜெயிக்கிறது வந்து அடுத்த ஜென்மம் ஜெயிக்குமா? ட்ரை பண்ணுவோம், லெட் அஸ் ட்ரை. அது போய் என்ன இருக்கு, தப்பு இல்லை. இந்த ஜென்மம் ட்ரை பண்ணுவோம், தூங்குவோம். சரி, கடைசியில் இந்த பலன் புண்ணிய பலன் கிடைச்சி அடுத்த ஜென்மத்துக்காக நமக்கு அந்த வாய்ப்புகள், தொழில், பிசினஸ் சூழ்நிலைக்கு எல்லாம் அமைஞ்சு 9 மணிக்காக தூங்க வாய்ப்பு கிடைக்குதுங்க. லெட் அஸ் ட்ரை. ஆனால் 9 மணி வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க ஒப்பீனியன் போடுங்க, போல் போட்டு பாருங்க, பார்த்துக்கலாம். சரியா? 9 மணி டார்கெட் வைக்கணும். பல வகைகள் நமக்கு நல்லது. இப்ப இல்ல, பல வகைகள் நம்ம இதுக்குதான் இல்ல, பறவைகளை மைண்ட் வச்சுங்க. ஒருத்தர் சொன்னாரு, மெசேஜ் போட்டிருந்தாரு, சார் பறவைகளுக்கு வந்து ஒன்னும் கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லை சார், ஆனாலும் அதெல்லாம்
கரெக்ட் தான். பறவைகளுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை சார். அதனால ஏதோ ஏதோ போது மணி 6 போய் அடங்கிடுது. நமக்கு 1008 புடுங்கல இருக்கு, 1008 பிரச்சனைக்கு நம்ம எப்படி சார் 9 மணிக்கு போய் படுக்க முடியும், 9 மணிக்கெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது படிக்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அது சரியான கருத்து தான். அது ஒரு வகையில் அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ட்ரை பண்ணுவேன் சார், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் சார். இடைமுறையில சாத்தியமே இல்லை அப்படின்னு கிடையாது. வாய்ப்பு இருந்தால் நாம நல்லா இருக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க சொல்ற காரணம் நியாயம்தான், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பறவைகளுக்கு எந்த அக்கு தொக்கு எந்த புடுங்களும் கிடையாது. ஏதோ போனோமா சாப்பிட்டோமா, ஏதோ இருந்து கிடைச்சதா, நாளைக்கு கிடைக்குதா கிடைக்கல அதை பத்தி கவலை கிடையாது. மனுஷன் தான் 1000 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறான், 100 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறான், 50 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறான், 50 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான். மனுஷனுக்கு இன்னும் என் பேரன் என் பேத்தி, என் பேரன் என் பேத்தி, ஒளி பேரன் எள்ளு பேரன் அப்படி சொல்லி அவங்க சொத்தா சேர்த்து வைக்கிறாங்க. 50 தலைமுறை, 100 தலைமுறை, 1000 தலைமுறைக்கெல்லாம் கூட வச்சிருக்கவங்க இருக்காங்க. பட் அப்படி நாம வைக்க வேண்டாம். பட் ரியலா நாம் அப்படியே உள்ள வரும்பொழுது, மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் சார். அது 9 மணிக்கு டார்கெட் வைங்க, கடவுள் ஏதாவது வழி காட்டுவார் சார். நீங்க ப்ராப்பரா டிவைன் கிட்ட கிறிஸ்டல்டையும் கேசியம் சாப்பிட்டுட்டு கிறிஸ்டல் நீங்க ப்ரேயர் வைங்க. இறைவா, நான் 9 மணிக்கெல்லாம் தூங்க போற மாதிரி எனக்கு அமைப்பு பண்ணி கொடுங்க. 9 மணிக்கெல்லாம் தூங்கணும்னு டாக்டர் சொல்றாரு, 9 மணிக்கெல்லாம் தூங்கணும் இறைவன் சொல்றாரு, எல்லாம் ஓகே ரைட் சொல்றீங்க. ஆனா எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்காக காரணம் நான் தான், பொறுப்பு ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இறைக்கட்டளையில முதல்ல அக்செப்டன்சி தான், ஏத்துக்கிறேன். ஆனா இறைவா, நான் நல்லா ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்குற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்க ப்ரேயர் வைங்க, கண்டிப்பா கடவுள் செய்வார். ஏதாவது பண்ணி கொடுப்பார், டெஃபினட்டா செய்வார். முடியாது, பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, ஸ்டாண்டர்டா சொல்ல முடியாது. உலகிற அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான தொழில்கள், அத்தனை விதமான முறைகள், அத்தனை விதமான சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டா சொல்லிட முடியாது. சூழ்நிலை முன்ன பின்ன மாறும் தான். ஆனா அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. இறைவா, நைட்ல ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்கணும், அதுக்கு நீங்க வழி பண்ணி கொடுங்க. கிளாஸ்ல டாக்டர் சொல்றாரு, அது நல்ல கிளாஸ் தான் சொல்றாங்க, ஆனால் நடைமுறையில் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை, இதுக்கு ஏட்டிக்கு போட்டியா சூழ்நிலை இருக்கு, அதை மாற்றி கொடுங்க இறைவா அப்படின்னு நீங்க கிட்ட மனசார நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா கடவுள் வழி செய்வார், கண்டிப்பா செய்வார், டெஃபினட்டா செய்வார். நான் கோரா ஃபுட்டுக்கு போனோம், நைட் கிளப்புக்கு போனோம், அந்த சென்டருக்கு போனோம், இந்த சென்டருக்கு போனோம், அதனால முடிச்சுக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்படி கேட்காதீங்க. நான் நைட்ல 9க்கெல்லாம் தூங்கணும், 7க்கெல்லாம் சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பிளஸிங் கேட்டு பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பா நமக்கான சூழ்நிலை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார். கடவுள் அதை மறக்க மாட்டார். ஏன்னா இந்த சட்டத்தை போட்டது கடவுள். அந்த சட்டத்தை நான் மதிக்கிறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன், முழு மனதோட நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக செய்து கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல கடவுள் இருக்கிறாரு, பண்ணி கொடுப்பார். கண்டிப்பா கண்டிப்பா செய்வார். ஏன்னா சொல்றது அவர் தான், நாம சொல்லல, அவர் தான் சொல்றாரு. அப்போ அதை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க மனசார ஓடுறீங்க, செஞ்சு கொடுக்காம அதோட என்ன வேலை அவருக்கு? கண்டிப்பா செய்வார். ஓகேவா? பார்த்து ஒரு சகோதரர் போட்டிருக்காரு, ராதா மேடம் கனடால இருந்து போட்டிருக்காங்க. கரெக்ட். கோவிலுக்கு சென்று வெளியே வரும் நேரத்தில் சாம்பல் விபூதியாகிறது, நீர் தீர்த்தமாகிறது, அரிசி அச்சதையாகிறது, தேங்காய் பிரசாதமாகிறது, பொங்கல் நைவேத்தியமாகிறது. இவ்வளவு மாற்றங்கள் நடந்தாலும் கோவிலுக்கு சென்று மாறாமல் வெளியே வருவது மனிதன் மட்டுமே. ரொம்ப கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். இதான் இது நம்ம மாறாத இருக்கிறனாலதான் இத்தனை வருஷமா கோயிலுக்கு போய் ஒன்றும் சாதிக்கல. கோவிலுக்கு சென்று வெளியே வரும் நேரத்தில் சாம்பல் விபூதியாகிறது, நீர் தீர்த்தமாகிறது, அரிசி அச்சதையாகிறது, தேங்காய் பிரசாதம் ஆகிறது, பொங்கல் நைவேத்தியம் ஆகிறது. இவ்வளவு மாற்றங்கள் நடந்தாலும் கோவிலுக்கு சென்று மாறாமல் வெளியே வருவது மனிதன் மட்டுமே. 100க்கு 100 கரெக்டா போட்டிருக்காங்க. சகோதரிக்கு நன்றி. பர்ஃபெக்ட். இதான் நம்ம மாத்திக்கணும். ஏன் கோயிலுக்கு போயும் சாதிக்கல, கோயிலுக்கு போயும் சாதிக்கல, கோயிலுக்கு போயும் நல்லது நடக்கல, கோயிலுக்கு போயும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. குரங்கு பிடிக்க போனா பிள்ளையாரா வருதா, பரவாயில்ல. பிள்ளையார பிடிக்க போய் குரங்கு வருதே, மாறி வருது. நான் குரங்க பிடிக்கிறேன்னு பிள்ளையார வந்தா பரவாயில்ல, நம்ம பிள்ளையார தான் பிடிக்க போறோம், ஆனா குரங்கா வருது. நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது, நாம நினைக்காதெல்லாம் நடக்குது. கெட்டது கூப்பிடாமே நடக்குது, நல்லது கூப்பிட்டாலும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ ப்ரே பண்ணி எவ்வளோ மூச்சு போட நல்லது நடக்க மாட்டேங்குது. நம்ம நினைக்கலாம் கூட கெட்டது நடக்குது. எப்படி நடக்குது? இதெல்லாம் இந்த மாதிரி கோயில் போய் நம்ம மாறாததுனால தான். நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா எல்லாமே மாறும். நம்மளை நம்ம மாற்றிக்கிறது என்ன
எப்படி மாற்றிக்கணுன்றதான் கர்மா என்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆனந்தமும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் எல்லா வகையான அன்புக்குரிய உறவுகளும் உங்களுக்கு நிச்சயம் உத்தரவாதம். ஸோ இதுக்கெல்லாம் வரணும் என்ன, நம்மளே நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் மாற்றிக்காங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம வகுப்பு இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாடுங்கம்மா. யார் பாடுறீங்க? பாடுறீங்க. எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளாய். தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே செய்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை சேர்வது. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆனந்த் ஆன்மா அனுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளாய். தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் எங்கள் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனையுணரும் அறிவை எம்முள்ளருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எம்மையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ஐயா. மிக்க நன்றிங்க நன்றிங்க. ஐயா. நன்றிங்க நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ் சார். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி.
ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.